கூர்ந்து அதிலும் பணி திருப்தியாக்கோ சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். பெரியவரும் உயர்ந்தவரும் சிறந்தவராக இருக்கிற வானமுடைய சிங்காசன பூமியுடைய பாதங்களை அப்பா நீர் பேசினாலே அற்புதம். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வாங்க, பேசுங்க, அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். சபையார்கள் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேருக்கு சொல்றோம் சீக்கிரம் வந்து அது பாருங்க காணவில்லை. கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பெரிய சாட்சி சொல்லிதான் ஆகணும். ஆண்டவர் செய்த அற்புதத்தை ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல நம்மளே உயர்த்தல ஆவியானவரை தொடுகிறார். வாரும் தூய ஆவியே ஓ பிரசன்னத்தை வாரும் தூய
முன்பாய் செல்கிறவர் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன். உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிற தேவன் அவர். இந்த மாலை வேளையில் இந்த தேவைகளோடு கூட வந்திருந்தார். எதிர்பார்ப்புகளோடு கூட நீ வந்திருந்தார். கர்த்தர் தேவையை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உனக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்கள் பெரிதாக இருக்கலாம். உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் அது மலை போல இருக்கலாம். உன் சரீரத்தின் பலவீனங்கள் வியாதிகளுக்கு இந்த உலகம் எந்த நாமங்களை சுற்றி இருக்கலாம். ஆனால் நம்ம மத்தியிலே அற்புதம் செய்கிறவராக, நம்ம மத்தியிலே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராக, நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நாமம் யெகோவா ராஃபா. அவர் நாமம் யெகோவா ஈரே. அவர் நாமம் யெகோவா ஷாலோம். உன் பிரச்சனை மலை போல இருந்தால் அதை நான் குளிரையாய் மாற்ற முடியும். இந்த மாலை வேளையில் மகிமை தேவன் உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். என் மகளே மகனே, நீ வந்தவன் நீ போவதில்லை. ஒவ்வொருவரும் இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் குரலை நீங்க கேட்க போறீங்க. உன் இயேசுவின் குரல் பட போகிறது. ஒரு ஆணி குறைந்த கரத்தோடு கூட, கஷ்டம் தொலைந்த கரங்களோடு கூட இயேசுவானவர் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரும் தடைகளை உடைக்க போகிறார். உன் பிரச்சனைகள் மாறப் போகிறது. உன் மகிமையான தேவன் ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையை செயல்படுத்துவார். நீ வந்திருக்கிற வைராக்கியத்தை பார்க்கிறோம். 1000 மடங்கு வைராக்கியத்தோடு கூட உனச்சினை இடைப்பட, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை அடுத்த கட்ட தேவனுக்கு கொண்டு செல்ல அவர் இன்று உயிர் தெழுந்த தேவனாய், அவர் ஜீவன் உள்ள தேவனாய், அவர் ராஜாதி ராஜாவாய், யூத ராஜசிங்கமாய் என்ற வேணும் ஜூதக்குள்ள அவர் வல்லமையாய் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் நமக்கு நல்லவராய் அவர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் நமக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல. நல்ல தேவனுக்கு நல்ல ஒரு 7 முறை அந்த வல்லமையுள்ள நாமத்தை பாதாளத்தின் காதுகளுக்கு கேட்க, உன் பகைவரின் காதுகளுக்கு கேட்க, இந்த பட்டணத்தின் காதுகளுக்கு கேட்க, தேவன் எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தின இயேசுவின் நாமத்தை நல்ல சத்தத்தை உயர்த்தி 7 முறை உங்களுக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையோட நாமத்தை உயர்த்த போகிறோம். நல்ல கரங்களை தட்டி வாயிலை விரிவாய் திறந்து 7 முறை சொல்ல போகிறீங்க. 7 முறை இந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உன் தலையை உடைக்கொண்டிருக்கும். உன்னுடைய கோலாவிலே சத்தம் செம்மையாய் மாற்றியிருக்க போகிறார். நாம் சொல்ல போகிறோம். நாம் நாமத்தை உயர்த்த போகிறோம். நல்ல வாயிலை விரிவாய் திறந்து எல்லாரும் போலான சத்தத்தை உயர்த்து சொல்லுங்க. இயேசுவே, 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 இயேசுவே. நல்ல கடைசியா நல்ல உச்சரிப்பாய் கரங்களை தட்டி சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவே. எல்லாத்தையுடைய உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறிய கூட்டத்தின் மத்தியில் பெரிய தேவனின் மகிமையாய் வீற்றிருப்பதற்காக அவருடைய உலகத்தின் மனிதர்களா உடைக்கப்பட்ட ஜனங்களா அநேக போராட்டங்களையும் சவால்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் உண்மை மட்டும் நம்பி, உடைய வார்த்தையை மட்டும் நம்பி, அவருடைய இடத்தில் அற்புதம் உண்டு என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்துக்குள்ளா அவரை இந்த Friday evening service-ல லைன் ஆஃப் ஜூடா இந்த தேவ பிரசன்னத்தில் கூடி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தரை மாற்றுவீராக. பிள்ளைகள் தேவைகள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் தேவனுடைய பெரியவராய் வீற்றிருக்கிறார். ஒவ்வொருடைய தேவைகளையும் இந்த மாணவர்களை சந்திக்கப்படுகிறார். இருதயத்தில் இருந்த வேதனைகளோடு கூட, வாஞ்சைகளோடு கூட, விண்ணப்பங்களோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட உங்களுடைய பாதத்தை பிடித்து கதறிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை
எல்லா காரியங்களையும் கர்த்தரை மாற்றி God change every day. ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஒவ்வொருடைய குணாத்தை கர்த்தரை பலவற்றை வெளிச்சத்தினால் Very brightness shine upon நீ them. நிரப்பி Fill them. பிள்ளைகளை நிறைவாய் Full. பிள்ளைகளை நிறைவாய் With fullness. சிறச்சியாய் Lord, we bless. ஆசீர்வதித்தார் Bless them and save. நாமத்தை மட்டும் நாங்கள் முயற்சிக்கிறோம் We exalt your name, Lord. இயேசுவின் மூலம் பிதாவே Name of Jesus and the Father. ஆமென் 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 நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு God bless them. ஹalleluya ஹalleluya Hallelujah. இந்த உலகத்துல சில ப்ராஜெக்ட்ஸ் செய்வாங்க பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் There will be a building projects in the world. ஒரு ஏர்போர்ட் கட்டுறதா இருந்தாலும் சரி Whether it be an ஒரு airport பெரிய ஷாப்பிங் மால் கட்டுறதா or a இருந்தாலும் சரி shopping mall ஒரு ஐடி பார்க் போல பில்டிங்ஸ் கட்டுறதா இருந்தாலும் or சரி a buildings. அந்த கட்டுகிற அந்த நிர்வாகம் இருக்கிறது நிறுவனம் The company or builds it அவர்கள் அந்த கிளையண்ட்டுக்கு for the client. எப்படி அந்த கட்டிடம் வரும் என்பதை How would the building be அவர்களுக்கு சுலபமாய் விளக்குவதற்காக for them to easily understand it? அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் என்பதை And how would the project be அவர்களுக்கு காண்பிப்பதற்காக to show them? ஒரு சின்ன மினியேச்சர் என்று அதே வடிவில் செய்து They வைத்திருப்பார்கள் will always have a miniature. இந்த ஏர்போர்ட் இப்படிதான் இருக்கும் Then the airport like this. இந்த ஷாப்பிங் மால் இப்படிதான் இருக்கும் The mall is going to be as such. இந்த ஃப்ளைஓவர் இப்படிதான் இருக்கும் The flyover will be such. என்று எப்படி இருக்கும் என்ற அந்த ப்ராஜெக்டை அதை செய்வதற்கு முன்பாக அந்த மினியேச்சர்ல அவர்கள் Before காண்பிப்பார்கள் they begin the construction of the miniature, நாம் ஒரு நாள் one day, இயேசு நமக்காய் ஆயத்தப்படுத்தின the things that Jesus has prepared for us, வாசஸ்தலத்தில் அந்த மகிமையான தேவனோடு கூட with the God Almighty in His கோடி கோடி தூதர்களோடு கூட தேவனை நாம் ஒரு நாள் உயர்த்த we போகிறோம் will exalt the Lord with thousands நமக்கு of இந்த ஒரு பரலோகம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது Heaven has prepared something for us. அந்த பரலோகம் எப்படி இருக்கும் என்பது இந்த மலேசியாவுல மேய்த்திருக்கிற மினியேச்சர் தான் அந்த லைன் ஆஃப் ஜூடா. Hallelujah. Lion of Judah is the symbol of heaven. அல்லேலூயா. அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. So you are blessed. கர்த்தர் உங்களை ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதப்பட்ட ஒரு சபையோடு கூட கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் வைத்திருக்கிறார். God has put you and bring you to your glorious கர்த்தர் உங்களுக்கு church. ஒரு நல்ல தகப்பனாரை கொடுத்திருக்கிறார். God has given you a good spiritual father அபிஷேகத்தை வளரும்படியாக, for you to grow. ஆவியிலே நிலைத்திருக்கும்படியாக, சத்தியத்தை தரிசிக்கும்படியாக, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான சபையை கர்த்தர் உங்களுக்கு God has given you a good blessed church. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. You will be blessed. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்களேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டது. Tell your neighbor you all are blessed. நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அவங்களுக்கு I சொல்லுங்க. am also blessed. அல்லேலூயா. அப்படி இப்படி ஆசீர்வாதமான இந்த லைன் ஆஃப் ஜூடால வந்து And that for such a blessed church, இந்த நாளில் மீண்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக and they came to serve the Lord. தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி I செலுத்துகிறேன். thank God for the grace that God has given me, என்னை அன்போடு கூட அழைத்து and they invited me, என் மீது அளவில்லாத அன்பை பொழிகிற and showed a great இந்த love. அருமையான பாஸ்டர் ஜேசன் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திலாகவும் நான் இயேசு நாமத்தாலே நன்றி I thank தெரிவித்துக் God in the name of Jesus to Pastor Jason and his family. ஏதோ ஊழியத்துக்கு வந்தது போல இல்லை, It's not that I came abroad, ஏதோ உறவினர் வீட்டுக்கு வந்தது போல. it's that I came to my relatives' home. அல்லேலூயா. Hallelujah. உறவினர் சொன்னா எல்லாம் உத்து முறைச்சு பாக்குறீங்க. When I see my relative, everyone is staring at me. வந்தியா ஊழியம் பண்ணியா, They said, you come and you serve, பேக் எடுத்து ஃபிளைட் எடுத்து ஊருக்கு போய் சேரியா, and you will go back home. சொந்த பண்றாங்க எல்லாம் எங்க வச்சுக்காதது போல வரலாம் இருக்கு. Your face is in that, please don't, you don't have to sit like a relative. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ I தெரியும். don't care what you think. எனக்கு கர்த்தர் இந்த வாழ்க்கையை கொடுத்த ஒரு அன்பின் ஐம்பது அருமையான பாஸ்டர் Pastor ஜேசன் Jason is அவர்களோடு a கூட good blessing that God has given. இந்த லைன் ஆஃப் ஜூடாவின் தரிசனத்தில் நானும் இருக்கிற ஒரு பங்களாதார கர்த்தர் I God has said, உங்களுக்காக ஜெபிக்கும்படியா, we pray for you. உங்களுக்காக நாம் தரிசனத்திலே உங்களோடு கூட ஓடி வரும்படியா And for me to run with a vision, கர்த்தர் ஒரு இருதயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். but I still be a heart. ஆகவே உங்களை நேசிக்கிறேன், இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். I greet in the name of Jesus. ஒரு 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 ஊழியக்காரர் இல்ல, ஒரு ஊழியக்காரர் மாத்திரமல்ல, Not only one pastor. உங்களுக்கு ஒரு கூட்ட ஊழியக்காரர்களை கர்த்தர் உங்களுக்கு ஜெபிக்கும்படியா உங்களுக்கு பாதுகாப்பாய் கர்த்தர் God கொடுத்திருக்கிறார். has given a group of pastors to ஆகவே pray. பாஸ்டர் பெட்ரோஸ் அவர்களுக்காக I thank God for Pastor பிள்ளைகளுக்காக, ஆர்டிஸ்டுக்காக, ரிகாஸ்டுக்காக, குடும்பத்தில் இருக்கிற அம்மாவுக்காக, ஒவ்வொருவருக்காக நேசி நாமத்தினாலே கர்த்தருக்கு நன்றி I செலுத்துகிறேன். thank God for everyone. கர்த்தர் வாழ்த்துகிறேன். நாம் கடந்து Let's செல்லலாம். go to the word of God. ஒன்று சாமுவேல் புத்தகம் 1 Samuel 14ஆம் அதிகாரம் chapter 11 6ஆம் வசனத்தை verse வாசிப்போம். 6. யாராவது எடுத்து வாசிங்க. ஒன்று சாமுவேல் 14:6. 46.
ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. சத்தமா சொல்லுங்க ஹalleluya Hallelujah. ஞானி பிரசங்கிலே சொல்கிறார் ஞானி சாலமோன் ஞானி பிரசங்கிலே எழுதுகிறார் And the wise man said in his writings, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு there's everything. விதைக்க ஒரு காலம் உண்டு A season to sow, விளைச்சலை அறுக்க ஒரு காலம் உண்டு a season to rain, நட ஒரு காலம் உண்டு a season to plant, நாட்டத்தை பிடிக்க ஒரு காலம் and உண்டு to unplug it, கட்ட ஒரு காலம் உண்டு tree to கட்டி plant, இடிக்க ஒரு காலம் உண்டு and to destroy it. என்று எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை ஞானி குறிப்பிடுகிறார் And the wise man said that there is a season for everything. நம்முடைய வாழ்க்கையில பார்த்தாலும் If you look in our life, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு then everything has a season. பெங்களூர்ல வந்து ஊழியக்காரங்க கேட்டாங்க The people from Bangalore say, இது என்கிட்ட எந்த பழம் வேணும் மேங்களூர்னா ஒரு பழம் மங்குஸ்தான் ஃப்ரூட் வேணும் அப்படின்னு and கேட்டாங்க they wanted mango tree. நானும் கிதியோட காலையில் போயிட்டு காலையில் போய் தேவையான ஒவ்வொரு கடையிலும் அந்த பழம் இல்லை So I went in Kidon and we looked around, but I couldn't find அப்ப mango tree. கடைக்காரர் சொன்னாங்க இது சீசன் இல்லை And then the seller said that it's அப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு It means that there's a season வேதத்தில் பார்க்கிறோம் in the Bible. ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை And people go out for the people of தன்னுடைய God தரிசனத்தை தேசங்களில் நிறைவேற்றும்படியால் to fulfill his vision. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் ஒவ்வொரு நபர்களை எடுத்து அவருடைய திட்டத்தில் பயன்படுத்தினார் And in God's plan, God set every people in their hands. ஏதேனில் ஆதாமுக்கு என்ற ஒரு காலம் உண்டு ஏனோக்கு என்ற ஒரு காலம் உண்டு நோவாக்கு என்ற ஒரு காலம் உண்டு ஒரு பிதாக்களுக்கு என்ற ஒரு காலம் உண்டு யோசுவாவின் காலம் உண்டு நியாயாதிபதிகளின் காலம் உண்டு ராஜாக்களின் காலம் உண்டு தீர்க்கதரிசியின் காலம் உண்டு இயேசுவின் காலம் உண்டு அப்போஸ்தலரின் காலம் உண்டு என்று தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபர்களை எடுத்து தேவன் அவருடைய திட்டத்தை தேசத்தில் God has set the பயன்படுத்தினார். season for everyone. இந்த மலேசிய தேசத்திற்கு என்றும் And for Indonesia, தேவன் அநேக ஊழியக்காரரை எடுத்திருக்கிறார் God has chosen many men of God. இயேசு எதிர்பார்க்கிற எழுப்புதல் Because the revival இந்த அழகிய தேசத்தில் உண்டாக for வேண்டும் the revival to take place in மலேசியா இயேசுக்கு என்று சொந்தமாக வேண்டும் என்று குறிப்பிட்ட காலங்களிலே குறிப்பிட்ட ஊழியக்காரர்களை தேவன் தமக்கென்று ஏற்படுத்தி இந்த தேசத்தை தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தினார் and to reveal his will. ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் உண்டு Everyone has a season. ஒவ்வொருவரும் தேவன் பயன்படுத்தினார் God gives them ஆனால் வேதம் வாசிக்கிற சம்பவத்திலே ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கிறோம் அவருடைய பெயர் யோனத்தான் His name is Jonathan. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் In the Old Testament, ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரை from Genesis to புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் the New Testament, அது மத்தேயிலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரை என்று பழைய ஏற்பாட்டின் காலம் என்று ஒன்று உண்டு there is the Old Testament, புதிய ஏற்பாட்டின் காலம் என்று and ஒன்று also the உண்டு New Testament season. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு The same way for Israel, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் முறையிட்டு for them to lead. தங்களுக்கு என்று ஆளும்படியாய் ஒரு ராஜாவை எனக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது When God appointed the ஆண்டவர் சொல்றார் நான் தான் உங்களுக்கு ராஜா I am the இன்னொரு ராஜா உங்களுக்கு வேணுமா அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல எனக்கு ஒரு ராஜா வேண்டும் அப்ப இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு சவுலை அவருக்கு முதல் ராஜாவாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் சவுல் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகின பொழுது நான் சவுலை தள்ளி தாவீதை எடுப்பேன் என்று தாவீதை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார் சவுலின் காலம் உண்டு தாவீதுக்கு என்று ஒரு காலம் உண்டு பழைய ஏற்பாட்டு சவுலுக்கு அடையாளமாய் புதிய ஏற்பாட்டு தாவீதுக்கு அடையாளமாய் இருக்கிற இந்த இரண்டு காலங்களுக்கு இடைப்பட்ட பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடைமுறை மத்தியில மறைக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு மூடப்பட்ட ஒரு காலம் உண்டு பெரிய வெளிப்பாடுகள் வராத ஒரு காலம் உண்டு அதே போல சவுலின் காலத்திற்கும் தாவீதின் காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்துல மறைக்கப்பட்ட ஒரு காலமாய் மூடப்பட்ட ஒரு காலமாய் பிரபலமாகாத ஒரு காலமாய் ஒரு காலம் இருந்தது அதுதான் யோனத்தானின் காலம் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா யோனத்தானின் காலம் எப்படிப்பட்ட காலம் 30,000 ரத குதிரைகளோடு கூட பெலிஸ்தரின் படைகள் இஸ்ரவேலை சுற்றி பாதை வரையில் முற்றுகையிட்டிருந்த ஒரு சூழல் இஸ்ரவேலின் கதையை முடிப்பதற்காக தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் தேவன் ஏற்படுத்தின தேசத்திற்கு விரோதமாய் பெலிஸ்தர்கள் பாதை இறங்கி அவர்கள் முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிற வேலை ஒரு சூழல் அந்த சூழலில் எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஜனத்தை காப்பாற்றுவார்கள் இந்த தலைவனின் தேசத்தை காப்பாற்றுவான் என் ராஜா என் தேசத்தை காப்பாற்றுவான் என் குடும்பத்தை காப்பாற்றுவான்
பெலிஸ்தன் கையில் இருந்து என்னை விடுதலையாக்குவான், தேவனுடைய திட்டத்தை தேசத்தில் செயல்படுத்துவான் என்று எந்த சவுலை அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்களோ அந்த சவுல் பெலிஸ்தனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யாமல், பெலிஸ்தனுக்கு விரோதமாய் நிற்காமல், பெலிஸ்தனுக்கு பயந்து பாலை அவர் மாதுள மரத்தடியிலே சவுல் ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் அவர்களுடைய எல்லா நம்பிக்கையும் இழந்திருக்கிற ஒரு சூழல். இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்கள், இஸ்ரவேலின் வளர்ச்சிகள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு நிலைமையில அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாற்றினோம். அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் யுத்த வீரர்கள் மாற்றின ஒரே ஒரு யோனத்தான் எழுப்பி யுத்த சேதனம் செய்யப்படாத அந்த 7 பெலிஸ்தரின் பாளையத்துக்குள்ளாக தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யப்பட்ட இந்த இஸ்ரவேலின் ஜனத்திலிருந்து நான் புறப்பட்டு போவேன் என்று யோனத்தான் புறப்பட்டு போனான். இந்த மலேசிய தேசத்துல எத்தனை 100 ஆண்டுகளா, எத்தனை 50 ஆண்டுகளா, எத்தனை ஊழியக்காரர்கள் எழுப்பினார்கள். என் தேசத்தின் தலையத்தை மாற்றுவார்கள், என் தேசத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார்கள், என் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவார்கள். எத்தனை ஊழியர்கள் இந்த மலேசியா நம்பி ஏமாற்றிருக்கிறது. நாம் நம்பியிருக்கிற தேசத்தின் பிதாக்களாய், ஆவிக்குரிய தலைவராய், எவ்வளவு பெரிய பிஷப்புகளாய், எவ்வளவு பெரிய அப்போஸ்தலர்களாய் இந்த மலேசியாவை எழுப்பின அப்படிப்பட்ட தேவ ஊழியர்கள் மாதுள மரத்தடியிலே ஒளித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த 21ஆம் நூற்றாண்டில எந்த ஒரு எதிர்பார்ப்பும், எந்த ஒரு சுயநலமோ இல்லாமல் எனக்கு கொடுக்கப்பட்ட என் ஆசீர்வாதமான மலேசிய தேசத்திற்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற எதிரின் பாளையத்தை முறியடிக்கும்படியாக எதிரின் பாளையத்துக்குள்ளாய் நான் புறப்படுவேன் என்று வைராக்கியமாய் புறப்பட்டிருக்கிற சமாதான லைன் ஆஃப் தங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்போஸ்தலன் தேசன் சிங்கம் அப்படியாய் புறப்பட்டிருக்கிறார். எதிரின் பாளையம் எவ்வளவு பெரியதாக இருந்தார், எதிரின் சேனையிலே எத்தனை பெரிய ஆயுதங்களை அவர் வைத்திருந்தார். கர்த்தர் எனக்கு கொடுத்தேன் மலேசிய தேசத்திற்காக. நான் ஜெபத்துல, நான் துதிக்கிறதுல, நான் ஊழியத்துல வைராக்கியமாக இருப்பேன். எதிரின் பாளையத்துக்குள்ளாய் நான் புறப்பட்டு போவேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய மேய்ப்பனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோட பாஸ்டர் ஜேசனோட கூட கார்ல வந்துட்டோம். அவர் பக்கத்து சீட்ல நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ அவர் இந்த தேசத்தின் எழுப்புதலை குறித்து, ஊழியத்தின் தரிசனத்தை குறித்து என்னோட கூட பாடத்தோடு கூட அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்போ அவருடைய இருதயத்திலிருந்து ஒரு சத்தம் எழுப்பிக் கொண்டே இருந்துச்சு. அந்த சத்தம் அவருடைய இருதயத்தில் துடிச்சுட்டே இருந்துச்சு. நான் காதல் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்படியே காதல் வச்ச இருதயத்துல கேட்போம், ஒரு ஆர்த்தி ஆர்த்தின்னு சொல்லுதா. நான் அப்படிதான் நினைச்சு கொஞ்சம் காதல் எடுத்துட்டு ஒரு ஆர்த்தி பக்கத்துல வச்சு கேட்டு பார்த்தேன். ஆனா அது மலேசியா பார்த்தா அப்படின்னா உட்கார்ந்து போல இருக்குது. அப்போ அவரோட கூட நீங்க தரிசனத்துல பங்காளராய் அவர் தரிசனத்தை சுமந்த ஜனங்களா நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க. ஏனென்றால் இந்த மலேசியாவின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்தை தலைமுறையால் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியால், உங்களை வழிநடத்தும்படியால் கர்த்தர் எழுதினார். இன்று நான் சொல்லுகிறேன், இது யோனத்தானின் காலம். அல்லேலூயா. யோனத்தான் புறப்படுகிற காலம். எதிரியின் பகைவரின் சேனை எவ்வளவு பெரிதாக இருக்கிறார். நான் நம்பியிருந்த தலைவர்கள் அவர் மாதுள மரத்தடியில் ஒளித்துக் கொண்டிருந்தார். எதிரின் பாளையத்துக்குள்ளாய் பாய்ந்து புறப்படுகிற யோனத்தானாய் நான் புறப்படுவேன். எத்தனை பேர் ஆயத்தப்படுவார்கள்? கர்த்தருடைய கண்கள் அங்கலாய் போது கூட இந்த சபையை ஊற்றி நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த மலேசிய தேசத்தில் கிழக்கு பகுதியில் நான் உன்னை யோனத்தானாய் நான் புறப்பட தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக
fruitful in my இந்த ministry. தேசத்தில் I செயல்படுத்தும் will work out my vision. யோனத்தானாய் புறப்படுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். God is expecting a என் group of காரியமாக people யார் செல்லுவார்? who will go before me. யாரின் திட்டத்தை Who நிறைவேற்றுவார்? will fulfill my will. யாரை கொண்டு என் தரிசனத்தை Who will நிறைவேற்றுவார்? fulfill my vision. நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற எழுப்புதல், The reward I'm நான் expecting. எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அசைவுகள், The move that I'm இந்த expecting. மனிதர்களிலே வராமல் Without these nations இன்னும் right, ஆனால் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இந்த மலேசிய தேசங்கள், even right now, இந்த தேசத்தின் பட்டணங்கள் the cities, இன்னும் எழுப்பாமல் அக்கி பச்சாமல் இருந்து கொண்டிருக்கிற வேளையில while they have never rise up, கர்த்தருடைய எழுப்புதலை தேசத்திலே நிறைவேற்றும்படியாக to fulfill the will of ஒரு God, கூட்ட ஜனத்தை தேவனுக்கு என்று அறுவடை செய்யும்படியாக to ours a group of people தேசத்துக்கு விரோதமாய், against the nation, சபைகளுக்கு விரோதமாய், against the churches, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய், against the plan of தேவ God, ஊழியர்களுக்கு விரோதமாய், against the plan of God. தேசத்திலே எத்தனை பெரிய அமைப்புகள் எழும்பியிருந்தாலும் No matter how many enemies அவருடைய rise up, திட்டங்கள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் no matter how many is the enemy's plan, நான் எதிரியின் பாதைக்குள் யோனத்தானாய் புறப்படுவேன். I will go for as Jonathan. என்று வருகிறத வேற்றி நாம் போராட்சி How many enemies is I will go for? யோனத்தான் புறப்படுகிற காலம். It's the time for Jonathan to go for. அல்லேலூயா. யோனத்தான் தன் ஆயுத அறையை பார்த்து Jonathan looked at his armor bearer. விருத்த சேதம் செய்யப்படாத The uncircumcised. அதை பெலிஸ்தருடைய பாதைக்குள்ளாய் நாம் புறப்பட்டு போவோம். Let us go to the garrison of the Palestine. யோனத்தானுக்குள்ளாக இருந்த ஒரு நிறைவு, You know what is the fullness? வெளியில் இருக்கிறவர், வெளியில் எதிரியா இருக்கிறவர், எதிர்த்து The இருக்கிறவர், opponent, the enemy. அவர் தேவனோடு கூட விருத்த சேதனம் செய்யப்படாத உடன்படிக்கையில பங்காளாராய் இல்லாதவர். The enemy has no covenant with the Lord. ஆனால் நானோ, But I, ஆனால் எனக்குள்ளாய் இருக்கிறவர் but the one who is in me, என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவன், God Israel. அவரோடு கூட நான் உடன்படிக்கை செய்யப்பட்ட ஜனம். I am the people who made a covenant with இந்த me. மாலை வேளையிலே இந்த மகிமையான ஆலயத்துக்குள்ளாய், And tonight in this இந்த very ரைனம் church, சூழலுக்குள்ளாய், in this church of அவர் Judah, கொண்டிருக்கிற உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. there's a covenant made with you. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே இரத்தத்தால் செய்யப்பட்ட உடன்படிக்கை. The covenant made in 2000 years ago. உன்னை எதிர்க்கிறவர்கள், உன்னை எதிர்க்கிறவர்கள், People who oppress you. விரோதமாக எழுந்திருக்கிற People, கூட்டங்கள், the group who come against you. அவர்களை பார்க்க நீ விசேஷித்தவான். You are special more than them. அல்லேலூயா. உன் எதிரியை பார்க்கிறோம், உன் எதிரியை பார்க்கிறோம், You are more than your enemy. நீ விசேஷித்தவான். You are special. நீ உடன்படிக்கை செய்யப்பட்ட You have been made in covenant. அந்த உடன்படிக்கை தான் உன்னை இந்த லைன் ஆஃப் ஜூடாவின் முன்னே உன் குடும்பத்தையும் இணைத்து. The covenant is the one who brought you and your family to the line of Judah. அல்லேலூயா. Hallelujah. நீ எதிர்த்து அந்த உடன்படிக்கை செய்யப்பட்ட சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுது. How many of you understand what I'm trying to say? அந்த உடன்படிக்கையினால தான் நீ லைன் ஆஃப் ஜூடாவில் இருக்கிற. You are in line of Judah because of the covenant. என் எதிரியே லைன் ஆஃப் ஜூடாக்குள்ள தான் இருக்கிறான் பாஸ்டர். No person, my enemy is in the line of Judah. இல்லை யாரோ ஒருத்தர் அப்படி யோசிச்சு Some of you are thinking வெளியெல்லாம் இல்லை, வெளியெல்லாம் இல்லை. it's not outside. நான் சொல்றேன், Let me tell you, இது லைன் ஆஃப் ஜூடா. this is the line of Judah. சிங்கம் ஒருபோதும் சிங்கத்தை எதிர்ப்பதில்லை. Lion will never against the lion. அல்லேலூயா. Hallelujah. அப்படி உள்ள இருக்கிற சிங்கத்தை நீ எதிர்க்கிறனா உனக்குள்ளாக இருக்கிறது சிங்கத்தின் ஆவி இல்ல, யூதராஜ சிங்கத்தின் ரத்தம் இல்ல, யூதராஜ சிங்கத்தின் DNA இல்ல, நீ வேற ஏதோடு கூட இருக்க. இந்த ராஜாவின் பிள்ளையாய், யூதராஜ சிங்கத்தின் புத்தியாய், கர்த்தர் என்னை யூதாவின் சிங்கமாய் அழைத்திருக்கிறார். ஆகவே தான் உன்னை வேணும் ஜூடால கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ சிங்க புத்தி, ஓடி ஒடுங்கிற ஓடை கூட்டம் அல்ல. உன்னை கர்த்தர் மரணத்தை மேற்கொள்கிற, சத்துருக்களை மேற்கொள்கிற சிங்கமாய் கர்த்தர் What is called as a lion to go for and run for the Lord. You are not a fox who run against us, but you are the lion of the Judah who will run for the Lord. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சிங்க புத்தி. Tell your neighbor that you are பக்கத்துல lion. இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க சிங்கம். சிங்கம் சிங்கத்தை ஒருபோதும் எதிர்க்காது. Lion will never against the lion. சிங்கத்துக்குள்ள சிங்கத்தின் ஆவி இருக்கும் பொழுது அசிங்கமான சிந்தனைகள் வராது. When lion have the thoughts of lion, will never have ugly thoughts. கர்த்தர் உங்களை இந்த உடன்படிக்கையில கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். God has established this covenant. ஆயுதங்களை பார்த்து யோனத்தான் சொல்கிறார், And Jonathan told the armor bearer, என்னோடு கூட புறப்பட்டு எதிரின் பாளையத்துக்குள் புறப்பட்டு வா. come with me to the garrison of the enemy. நீங்க ஆண்டவருக்கு சபையில மாலையாளர்களே கர்த்தருடைய வார்த்தைகளாய் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, For God was sitting in the presence of God. லைன் ஆஃப் ஜூடாவுக்கு கர்த்தர் சொல்லுகிற ரெண்டு காரியங்கள். Two
புறப்பட்டு ஆக வேண்டும். You have to go from. ஒன்று யோனத்தானாய் நீ புறப்பட வேண்டும். One, you have to go as Jonathan. யோனத்தானாய் நீ வைராக்கியத்தோடு கூட நீ புறப்பட You have வேண்டும். to go with sin like Jonathan. எதிரி பாளையத்துக்குள் யோனத்தானாய் நீ புறப்பட You have to வேண்டும். go into the garrison of the enemy with zeal like Jonathan. இல்லை யோனத்தானோடு கூட இணைந்து புறப்படுகிற ஆயுதாரியாய் நீ புறப்பட Oh, வேண்டும். yes, you must be like an armor bearer who went with Jonathan. அப்போஸ்தலர் ஜேசன் சிங்கத்தை கர்த்தர் உங்களுக்கு யோனத்தானாய் படைத்திருக்கிறார். God has given Apostle Jason. மலேசியா தேசத்துக்கு கர்த்தர் ஒரு யோனத்தானாய் எடுத்திருக்கிறார். God is rising up and will lift him up as a எத்தனையோ giant. ஜனங்கள் மாதம் மரத்தடியில் ஒளித்துக் கொண்டிருக்கும் பொழுது While many people are hidden under the tree. லாக்டவுன் பீரியட்ல எத்தனை சபைகள் மூடப்பட்டிருக்கிற காலத்தில் During all the church was shut என் down. தேவன் அவற்றை நான் உயர்த்துவேன். I will exalt என் my தேவனை God. நான் ஆராதிப்பேன். I will worship my தேவனை God. நாம் சூடாடுவேன். தேவனோடு கூட இணைப்படுவேன். ஒரு சொந்தம் தடை செய்ய முடியாது. எதிரி பாளையத்துக்குள்ளாய் புறப்பட்ட யோனத்தான் Jonathan went into the council of கர்த்தர் enemy. உங்களுக்கு ஆவிக்குரிய மேய்ப்பனாய் கொடுத்திருக்கிறார். ஒரு யோனத்தானாய் நீ புறப்படணும். One, you should go as Jonathan. இந்த யோனத்தானோடு கூட புறப்படுகிற ஆயுதாரியாய் நீ Or புறப்படணும். else you must be the armor bearer. ஆயுதாரி பேர் என்ன போட்டு பைபிள்ல பாருங்க. Let us look at the name. What is his name? வெறும் ஆயுதாரி ஆண்டவர் ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார் என்றால் அந்த இடத்துல இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருடைய பெயரும் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God wants every one of your name to be mentioned. That is the reason why God has just mentioned it as armor bearers. யோனத்தான் ஆயுதாரியாகி வாலிபனை நோக்கி Jonathan looking at the young men of விசுவாசிக்கிற இல்லாதவர்களுடைய the அந்த uncircumcised. சாலைக்கு போவோம் வா. Come, let us go. ஒருவரை கர்த்தர் If God நமக்காக ஒரு காரியம் செய்வார். will do something for us, இந்த மலேசியாவில் இருக்கிற நேர பேரை கொண்டாடினோம். whether to many in this nation, இந்த நாளை நாம் சூடாக அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிறிய கூட்டமாகிய நம்மை கொஞ்சவிராகிலும் oh, too few people are sitting in this line of இந்த மலேசியாவில் ரட்சிப்பை உண்டு பண்ண to bring a இந்த மலேசியா பட்டணத்தை அசைக்க to shake the city of the nation. கர்த்தருக்கு தடையில்லை. God, the Lord God. ஆயுதனை பார்த்து யோனத்தான் சொல்லுகிறார். Lord Jonathan said to நாம் everyone, புறப்பட்டு போவோம். let us move forward. அடுத்த வசனம் சொல்லுகிறார். The next verse அப்பொழுது says, அவனுடைய ஆயுதாரி and then armor bearer அவனை பார்த்து to him, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும். do all அப்படியே according to your போவோம். heart. Let us go. இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி Here according to your heart. நான் உம்மோடே வருகிறேன் என்று I'm coming along with you. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் Give God a praise offering. ஆயுதாரி இருக்கிறபடியாக Because அந்த ஆயுதாரிக்குள்ளாக இருந்த ஒரு அக்கினி, the fire that the அந்த armor bearer ஆயுதாரிக்குள்ளாக இருந்த ஒரு தீ, the fire that the armor bearer had, அவர் சொல்லுகிறார் he said, தனக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு சொல்லுகிற பதில் he said to the spiritual father, பாஸ்டர் நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்க கூட வருவேன். Pastor, if you say, I'll follow you. போன்ற சொல்ற இடத்துக்கு நான் போவேன். I will go to the place நீங்க that செய்கிற சொல்ற you காரியத்தை say, நான் do, I செய்வேன். will do. நான் உன்னுடைய மனதுக்கு ஏற்றபடி According to your heart. உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய லட்சியத்தில் உங்களுடைய சித்தத்தில் உங்களுடைய வைராக்கியத்தில் உங்களுடைய கூட்டத்தில் உங்களோடு கூட எனக்காக கூட இணைந்த ஆயுதங்கள் போல நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய ஊழியக்காரரோடு கூட எனக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலரோடு கூட பாஸ்டர் ஜேசன் சிங்கத்தோடு கூட யோனத்தானோடு கூட புறப்பட்ட ஆயுதாரியாய் நான் புறப்படுவேன். நான் உங்களோடு கூட வருவேன். இல்லாமல் என்னுடைய சுயநலம் இல்லாமல் உங்களோடு கூட தேவனுடைய திட்டத்தை நான் செய்வேன். Give any selfishness go to the will of God. யார் அந்த ஆயுதம்? I'm the armor bearer. இந்த கூட்டத்தில் கர்த்தர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். God is expecting an armor bearer. பாஸ்டர் ஆயுதரை என்ன சொல்றான்? And the pastor told the armor bearer, என்னோடு கூட புறப்பட்டு வா. come along with me. எதிரி பாளையத்துக்குள்ளாய் போ. Let's go to the garrison of the enemy. பாஸ்டர் Pastor, 2025 போயிட்டு இருக்கேன். after that, the 2025 go, pass by. நான் ரிட்டைர்மெண்ட் மட்டும் வாங்கிடுறேன். Let me get my retirement. என் பிள்ளைக்கு மட்டும் வேலை கிடைச்சிருக்கு. Let my children, என் மகளுக்கு மட்டும் நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன். let me sleep my son marriage. ஒரு 45 வயசு ஆகிருப்பேன். Let me reach 45. கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கிறேன். Let me earn something. அப்புறமா உன் திட்டத்துக்குள்ள வரேன். Then I follow and அப்புறமா உன்னோடு கூட தரிசனத்துல நிக்கிறேன். அப்போது கூட அதுக்கப்புறமா உன்னோடு கூட நான் எதிரி பாளையத்துக்குள்ள பாய்கிறேன். and then I will come with you against எதிரி them. அந்த ஆயுதாரி ஒரு வார்த்தை தன்னுடைய தகப்பனாவுக்கு தன்னுடைய ஆவிக்குரிய யோனத்தானுக்கு ஒரு
the first scripture that பாஸ்டர் வா என்று சொன்னவர் the moment this pastor say அந்த come, வசனம் படிச்சா உங்களுக்கு புரியும். if you read you will understand. அவருடைய மனைவிக்கு வாட்ஸ்அப்ல போயிட்டு வர மெசேஜ் கூட அவன் அனுப்பல. Never even send WhatsApp the wife say வீட்டுல போயிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு வந்துடுறேன். oh let me go and tell my family. ராத்திரி போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு சோறு சாப்பிட்டு வந்துடுறேன். Let me go back and have some. அவர் சொன்ன உடனே You have never seen it. அவருடைய போதகன் சொன்ன உடனே Nobody seen it. அவருக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தலைவன் சொன்ன உடனே Over the Father. அவரோடு கூட புறப்படுகிற ஆயுதாயை He ran along with வேதம் you. கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் போல வேலையில அவன் மூலமா எனக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறார். The Spirit of God is to be with you. தேசத்தில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக To fulfill the plan of God. யோர்தானோடு கூட புறப்படுகிற ஆயுதாயை இந்த லைனாம் ஜூடாவிலிருந்து இந்த 8ஆம் மாத முடிவுக்குள்ளார் ஒவ்வொருக்குள்ளாய் அந்த வைராக்கியம், ஒவ்வொருக்குள்ளாய் அந்த தீ, ஒவ்வொருக்குள்ளாய் அந்த அக்கினி புறப்பட வேண்டும் என்று Let the fire of God come into the people of God. தன்னை குறித்து எந்த சிந்தனை அவனுக்கு இல்லை. They should not have their தன்னுடைய குடும்பத்தை குறித்து, about their தன்னுடைய family, எதிர்காலத்தை குறித்து, about their future, என் பிசினஸை குறித்து, about their business, என்னுடைய வாழ்க்கையை about their குறித்து life. எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் தேவன் அழைத்த தலைவனோடு கூட ஒருவர் புறப்படுகிறார். They just went with the pastor. எத்தனை பேர் இன்னைக்கு நான் ஆயுதாரியான All தேவன் we have got to be the army ever bearer. அல்லேலூயா. ஈவினிங் சர்வீஸை வந்து ஏதாவது சுகத்தை பெற்றுக் கொள்வோம். Oh, let us go to healing service with நிறைய you. பிரச்சனை இருக்குது, ஜெபம் பண்ணலாம். The money problem, let's pray. பாஸ்டர் ஜேசு தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணா ஏதாவது அற்புதம் If நடக்கும். pastor pray, there will be healing. சுகம் கிடைக்கும், I'll be வேலை healed. கிடைக்கும், I'll get a ஜாதி job. வாங்கலாம், I'll get a வீடு கட்டலாம், I'll get a பிள்ளைக்கு house. கல்யாணம் பண்ணலாம். ஏதோ ஒரு அற்புதத்தை தேடி நீங்க வந்திருக்கிறீங்க. You might be able to miracle. வந்து உட்கார்ந்தா When you come and say, இந்தியாவில் வந்திருக்கிற மனுஷன் the man from India, கத்தியேடு சண்டைக்கு போன்னு சொல்றானே, he said, think they saw it go for better. பேசாம வராம இருந்துடலாமா? Better than come. இல்ல இல்ல, No, 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 no. கர்த்தர் உங்களை அழைத்தது. God called you. இந்த மலேசிய தேசத்திலே உன்னை வேர்பிரித்தெடுத்தது. God separated you. உனக்குள்ளாய் அபிஷேகத்தை வைத்தது, உனக்குள்ளாய் அக்கினியை வைத்தது, உனக்குள்ளாய் வைராக்கியத்தை வைத்தது, உன்னை இந்த சபையோடு கூட இணைத்தது. கர்த்தருக்கு ஒரு உன்னத திட்டம் உண்டு. கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அது மகத்துவமானது. அவருடைய யோசனைகள் அது பெரியது. இரண்டாம் வாரம் வாழ்க்கையில் மலேசிய தேசத்தில் எப்படி இருந்தா தெரியாது. How you live in this nation. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எப்படி நீ வந்து எந்த எதிர்பார்ப்போடு வந்துட்டு நீ போனேயோ தெரியாது. They don't expect you to come and ஆனால் இந்த 8ஆம் மாத முடிவுக்குள்ளாய் for the end of the எதிரி month. பாதைக்குள்ளாய் Into the end of the யோனத்தானோடு கூட புறப்படுகிற ஆயுதாரியாய் நீ புறப்பட வேண்டும் என்று for the ever better way to others. அல்லேலூயா. Hallelujah. அவர் சொல்கிறார், நான் உங்கள் இருதயத்துக்கு ஏற்றபடி உங்களோடு கூட வருவேன். He said, I will come according to your heart desire. பக்கத்துல பார்த்து சொல்லுகிறார், Tell your neighbor, பாஸ்டர் கூப்பிட்டார்னா if pastor call, ஒரு பேச்சு பேசாம நம்ம புறப்பட வேண்டும். just go with the living excuse. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் உங்களை யோனத்தானாய் ஆயுதாரை இணைத்திருக்கிறது. அது உலகத்தின் மனுஷனுடைய திட்டம் அல்ல, அது பரலோகத்தின் தேவனுடைய திட்டம். Because God has joined you, unite you with Jonathan is not a worldly plan, but it's God divine plan. அதற்கு யோனத்தான் Then Jonathan, இதோ நாம் கடந்து let us go. அந்த மனுஷனுக்கு போகிறது போது Wherever we go, அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். let us show ourselves. முதலாவதாக Firstly, ஆயுதாரி யோனத்தானோடு கூட புறப்படுகிற காலம் இது. it's a time for everyone to go with Jonathan. இரண்டாவதாக Secondly, எதிரிக்கு நீங்கள் யார், உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களுக்குள்ளாய் இருக்கிறவர் யார் என்பதை காண்பிக்க போகிற காலம் இது. hallelujah, is a time to reveal to the enemy who is in you. இதுவரை உங்களை உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எந்த கால்குலேஷன், எந்த கண்ணோட்டத்தோடு, எந்த பார்வையோடு கூட உங்களை பார்த்தாங்க தெரியாது. All this while, I don't know what kind of people, what the people ஏனென்றால் think of you. உலகத்தின் சுபாவம் எப்படிப்பட்டது என்றால், You know what is worldly attitude? உங்களிடத்தில் இருக்கிற குறைகளை கண்டு உங்களுக்கு அடையாளம் தரும். You know, identify உங்களிடத்தில் இருக்கிற பலவீனத்தை கொண்டு உலகம் உங்களுக்கு அடையாளத்தை you. கொடுக்கும். Identify you with your ஐயா, weakness. உங்களை எதற்கு உதவாதவங்க, But they are useless அந்த people. இடத்துல ஒரு கைராசி இல்லாத ஒரு ஆளு, The people அவருடைய அனுபவம் குறைவு, they have lack அவருடைய experience, படிப்பு குறைவு, lack education, அவருடைய ஞானம் குறைவு, lack wisdom, அவருடைய பேங்க் பேலன்ஸ் குறைவு, bad balance, அவருடைய டிசிக்னேஷன் குறைவு they have no என்று status. நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை பலவீனங்களை கொண்டு உலகம் நமக்கு அடையாளம் தரும். People always label us. ஆனால் நம்மை குறித்து பரலோகத்தின் பார்வையோ வேறு இருக்கிறான். God never look at us. நம்மை குறித்து தேவனிடத்தில் யோசனைகள் God's மறைத்துள்ளார். good plans different. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், Things that God expects. யோனத்தானோடு கூட நீ ஆயுதாரியை புறப்படுவாய் என்றால், If
உன்னுடைய எதிரி your enemies. உன்னை யார் என்பதை அவன் பார்க்க போறான். If you can look at you and know who are you. இதுவரை அவன் நினைச்சிட்டு இருப்பான், All the more that you're thinking, அந்த சிஸ்டர் தானே, oh that sister, அந்த பிரதர் தானே, that brother, அந்த ஆளு தானே, oh that person, அந்த பொடியே தானே oh that என்று அவன் உன்னை இதுவரை அவன் அடையாளப்படுத்தி அவன் பார்வை அப்படியே இருந்திருக்கும். they might underestimated you. ஆனால் But இயேசுவின் நாமத்தினால் the name of our Lord Jesus, நான் இந்த லைன் ஆஃப் ஜூடாவுக்கு for this இந்த மாலை life, ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் நான் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். இந்த 8ஆம் மாதத்தின் முடிவுக்குள்ளாய் இதுவரை உன்னை கண்டவர்கள் உன்னை வேறு விதமாய் காணும்படியா, இதுவரை உன்னை கொண்டவர்கள் உன்னை வேறு விதமாய் பார்க்கும்படியா, உன் அடையாளத்தை மாற்றி உனக்குள்ளாய் இருக்கிறவர்கள் உன்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு யார் என்பதை கர்த்தர் காண்பிக்க போகிறார். God is going to reveal to your enemy that who is with you. இதுவரை நீ யாரை கண்டு பயந்தாயோ Whoever you was afraid of this one, அவர்கள் உன்னை கண்டு பயப்படுகிற நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் உன்னை நடத்துவார். யார் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறாரோ whoever is against you, உனக்குள்ளாய் இருக்கிற சர்வ வல்லமையை, the power that is with உனக்குள்ளாய் you, இருக்கிற அபிஷேகத்தை, the enemy that is with you, பரிசுத்த நீதிருக்கிற எண்ணெயை, the virtue that is with you, எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பை God has your future. சத்துருக்கள் காண போறாங்க. That is what I say. விரோதமாய் பேசுகிறவர்கள் காண போறாங்க. உனக்கு விரோதமாய் சவால் விட்டவர்கள் காண போறாங்க. Challenging into the உன் sea, வாழ்ந்து கொண்டிருந்த ஃபிளாட்ஸ்ல, அபார்ட்மெண்ட்ல the place where you are உன்னை dwelling. சுற்றி இருந்தவர்கள் பாவத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். God is going to change people's mindset. நீ யார் என்பதை கர்த்தர் அவர்களுக்கு காண்பிக்க God போகிறார். is going to reveal to them உனக்குள்ளாய் இருக்கிற வல்லமை கர்த்தர் காண்பிக்க God is போகிறார். going to reveal the power in உனக்குள்ளாய் இருக்கிற you. அழைப்பை கர்த்தர் God is காண்பிக்க going to reveal the போகிறார். power in you. இது உன்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு உன்னை காண்பிக்க போகிறார். God is going to reveal to your enemy who are you. அல்லேலூயா. ஆமென். எனக்கு பார்த்தா ஏங்க என்னெல்லாம் அவர் காண்பிக்கிறாருன்றது போல சொல்லாமே. The arguments that why did God need to do this? நான் பாட்டு என் வேலை உண்டு, I just busy with my என் things. வீட்டு விட்டு போயிட்டு இருக்கிறேன். I'm just worried about my things. எதிரி என்னை நேரே நான் போய் காண்பிக்கணும். Why must I reveal who am I to my enemy? அது உன்னுடைய திட்டம் இல்லை. That's not your plan. எதிரிக்கு உன்னை காண்பிக்க வேண்டும், உன்னை யார் என்பதை காண்பிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம். It's God's plan to reveal who are you to your enemy. முதலாவதாக Firstly, ஆயுதாரி யோனத்தானோடு கூட புறப்படுகிற the காலம். act of marriage, it's the time for you to go with Jonathan. இரண்டாவது எதிரிக்கு உன்னை யார் என்பதை காண்பிக்க போகிற காலம் இது. It's a time to reveal the enemy who are you. மூன்றாவதாக And thirdly, எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இது நமக்கு அடையாளம் என்றார். புரியுதோ புரியல? but if they say come on, because then we will go from the Lord and see that we come back and this will be our side. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் புறப்பட செய்தார் என்றால் If God make you to proceed to go, கர்த்தர் உன்னை எதிரிக்கு யார் என்பதை காண்பிப்பார். God will reveal to your enemy who are you. கர்த்தர் உன்னை புறப்பட செய்வார் என்றால் If God is the one who caused you to go from, கர்த்தர் தான் உன்னை புறப்பட செய்தார் என்பதற்கு அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பார். God will give you a sign for you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல் முறை வந்தப்போ பாஸ்டர் ஒரு வீடியோ காமிச்சு எனக்கு ஒரு சாட்சி காண்பித்தார். Once when I first came, Pastor Roy showed me a video and testified. இதற்கு முன்பாக வேற ஒரு கட்டடத்தில் நாங்கள் ஆராதனை செய்து We கொண்டிருந்தோம். were worshiping in some other building, அது ஒரு கட்டத்தில் கடையாய் மாறிடுச்சு. and then it became தொடர்ந்து council. ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்து Because we could not serve God. அப்போ நாங்கள் எல்லாம் சபையாய் ஜெபித்துக் So கொண்டிருந்தோம். then we prayed as a church. பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். Pastor was praying. அப்போ எந்த பக்கமாய் நாங்கள் போய் புதிய ஆராதனை புதிய சபையை தொடங்குவது நாங்கள் யோசனையோடு கூட இருந்தோம். We went to go and pray. எந்த திசையை நோக்கி நாங்கள் போக Which வேண்டும் should go. என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது While he was praying, எங்கள் சபை மீது இருந்த ஒரு சிலுவை, there was a cross above our building. அதிலிருந்து ஒரு சைன் எங்களுக்கு காண்பித்தது எந்த திசையில் நாங்கள் செல்ல வேண்டும் என்று. God showed a sign from me and God showed a direction. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை புறப்பட செய்கிறார் என்றால் கர்த்தர் அதற்கான அடையாளத்தை கர்த்தர் தருவார். If God wants us to go forward, God will give a sign for you. என் மனைவி இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். My wife came from a unbeliever background, ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பம். unbeliever's background. விக்கிரகங்களை தெய்வம் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். She came from a background of where they idol worship. அந்த விக்கிரகங்களுக்கு With the idols, பூஜைகள் புனஸ்காரங்கள் பலிகள் செலுத்திக் கொள்வது ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பம். and if they are very faithful, நான் போன முறை வந்து சாட்சி நான் பகிர்ந்தேனான்னு தெரியல. I'm not sure whether I testified. ஆனால் ஒரே ஒரு வேகமாக இந்த சாட்சிகளை சொல்ல பிரயாசப்பட்டேன். Let me go
அப்ப என் மனைவி இயேசுவை அறியாமல் தான் என்னோட கூட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. So my wife have never known the Lord. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. She have never accepted. ஆரம்பத்துல அவளை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. She always அந்நிய teaches. பாஷை பேசினா அவளை பார்த்து பயந்து பரியாசம் பண்ணுவாங்க. Someone speaking tongues. பாஸ்டர் மேல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பாஸ்டர் பார்த்து என் மனைவி கேலி செய்வது She உண்டு. will always mock the pastor. அப்படிப்பட்ட சூழ்நிலையில It's a என் situation மனைவி கற்பம் வச்சிருக்காங்க. where she was conceiving. அவர் டாக்டர் சொல்லிட்டாங்க, Doctor said, உங்களுக்கு வந்து சிசரியன் நாளைக்கு பண்ணணும். we need to do a cesarean. அப்ப என் வைஃப் கேட்டாங்க, எனக்கு நார்மல் டெலிவரி வேணும். But my wife requested for normal delivery. நம்ம டாக்டர் சொன்னாங்க, வயித்துல வளர்ற குழந்தை பெருசா இருக்குது சைஸ். And then the doctor said the child is quite big. அதனால நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் இல்ல. So there's impossible for ஒரே மாதிரி சாட்சி சொல்றேன். I will very quickly. அப்ப சொல்ற பொழுது நான் வந்து நார்மல் டெலிவரி இது நார்மல் டெலிவரி சான்ஸ் இல்ல, சிசரியன் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. And they said we will go for surgery. அப்ப என் மனைவி Then my wife, வீட்டுக்கு வந்து she came back home. தான் 26 வருடங்களாக இவர்களை எல்லாம் தெய்வம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் Whoever that she has been thinking அந்த God தெய்வம் for ஒவ்வொருத்தையும் அவள் கூப்பிட ஆரம்பித்தார். she called all the எல்லா gods. தெய்வத்தையும் கூப்பிட ஆரம்பித்தார். She called all the ஆனால் gods. ஒரு தெய்வம் என் மனைவி பதில் சொல்லவில்லை. But none of the gods அவர் replied. கேட்டது அவர் பதில் செவிசாய்க்கவும் இல்லை. No one answered my wife. தேவன் மனைவிக்கு முன் குறித்த அந்த நேரம் வந்தது. At the time they called my wife said, நான் எல்லா தெய்வத்தையும் கேட்டேன், I asked யாரும் all எனக்கு உதவி but செய்யல. there's no one else. இயேசு மட்டுமே மெய்யான தெய்வம். But Jesus, இயேசு ஒருவன் தான் ஜீவனுள்ள தெய்வம். கேட்கிறதெல்லாம் கொடுக்கிற தெய்வம் என்று சொல்றீங்க. Jesus can answer my prayer. நான் என் தெய்வத்தை நான் எப்படி கூப்பிடணும் எனக்கு தெரியும். I know how I call my God. இயேசுவிடத்தில் எப்படி ஜெபிக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. And teach me how to pray. அப்படி சொன்ன பொழுது நான் சொன்னேன், And I told my wife, என்கிட்ட நீ எப்படி பேசுவீங்க அப்படி இயேசுவிடத்தில் பேசு. just speak to Jesus how you speak to me. மனைவி காட்சியமா இருந்தாலும் My wife was so amazed. மனைவி கதவை மூடிக்கொண்டு இயேசுவோடு கூட பேச ஆரம்பிச்சு. She closed the door and she began to speak to ராத்திரி Jesus. முழுவதும் இயேசுவோடு கூட பேச ஆரம்பிச்சு அப்படி தூங்கிட்டாங்க. She speak to Jesus and she slept. காலையில இருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். Early in the morning, ஆயத்தமாகி கொண்டிருக்கும் பொழுது while we were preparing, ராத்திரி வேளையில இயேசுவிடத்தில் என் மனைவி என்ன வேண்டிக் கொண்டாலும் பேசினால் அந்த வார்த்தைகள் இருதயத்திலும் அவருடைய உதடுகளிலும் திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டே இருந்தது. all over the night, what the words that she was speaking to Jesus was in her lips. நீங்க தான் மெய்யான தெய்வம் இயேசு சொல்றாங்க. People are saying that it was நீங்க ஒருவர் மட்டும் தான் ஜீவனுள்ள தெய்வம் சொல்றாங்க. everyone said Jesus is நீங்க கேட்கிறதெல்லாம் கொடுப்பீங்கன்னு சொல்றாங்க. everyone said Jesus is எனக்கு இப்போ ஒரு நார்மல் டெலிவரி கிடைக்குமா என்று கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது wow, she was asking for normal delivery. நானே மெய்யான தெய்வம் இயேசு, நீ கேட்கிற நார்மல் டெலிவரி நான் உனக்கு தருவேன் என்று இயேசுவின் சத்தத்தை என் மனைவி தெளிவாய் கேட்டார். My wife clearly heard Jesus saying, I am the true God and I will give you a normal delivery. என் மனைவியால நம்ப முடியல. My wife cannot believe. யாரோ டிவில ஜீசஸ் கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் பார்க்கறாங்க என் மாமியார் பொழுது. She thought that my mother was hearing a Christian program on the TV. அதான் பார்க்கறாங்க, டிவி அணைக்கப்பட்டிருக்கு. She opened the door and saw the TV was just off. திரும்ப என் மனைவி Again, my wife ரூம்ல போய் came to the room, கதவை மூடிக்கொண்டு closed the room. என்னோடு கூட பேசினது யார்? Who spoke to me? இயேசுவின் சத்தமா? Jesus. என்னோடு கூட பேசினது இயேசுவா என்ற பொழுது She asked, is Jesus is the one திரும்ப speaking? தெய்வம் பேசினார். ஆமா, உன்னோடு கூட பேசின மெய்யான தெய்வம் இயேசு என்று. Again, Jesus said, I am the true living God who speaks to you. நான் மைக்ல பேசுறதை நீங்க எப்படி ஸ்பீக்கர்ஸ்ல கேட்கிறீங்களோ அது போல இயேசுவின் சத்தத்தை மனைவி திட்டமும் தெளிவுமாய் கேட்டார். My wife clearly heard the voice of Jesus. அப்போ என் மனைவியால நம்ப முடியல. And then she could not believe. நான் 26 வருடங்களாக Because for past 26 years, கல்லிலும் படத்திலும் மரத்திலும் இருந்ததை தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருந்தவர் she has been believing the முதல் only முறையாய் place. பேசுகிற ஒரு தெய்வத்தின் சத்தத்தை கேட்ட பொழுது When she first heard the Lord speaks, என் மனைவி கேட்கிறாங்க, my wife asked, என்னோடு கூட பேசினது இயேசு என்றார். if Jesus speaks to எனக்கு me, நீங்க ஒரு சைன் தரணும், அடையாளத்தை தரணும். give me a sign. ஆண்டவர் அன்பான ஆண்டவர் அடையாளம், நீ என்னமா அந்த அடையாளம் சொல்லுமா? Jesus asked one woman, இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடுவேன், I'll go to hospital. சிசேரியன் செய்திருவான். They will see me. ஆனால் அதற்கு முன்பாக அந்த டாக்டர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க But வேண்டும். even before that, the doctor was asking something. லாஸ்ட் நைட், நேற்று ராத்திரி, Last night, நேற்று சிசேரியன் செய்து நார்மல் டெலிவரி சான்ஸ் இல்லை என்று சொன்ன அவருடைய வாயில் இருக்குது. from the doctor who said that it's impossible for normal delivery. இன்னைக்கு நான் போன உடனே என்னை பார்த்த உடனே The moment the doctor who said that saw me, என்னமா நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாமா என்ற வார்த்தையை கேட்க வேண்டும் என்று இயேசுவிடத்தை மனைவி அடையாளத்தை கேட்டார். he asked me whether can we try for normal delivery. நான் நேரத்தில் வேகமாய் சொல்லுகிறேன். Let me go very quickly. ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். We went to hospital. ஹாஸ்பிட்டல் என் மனைவிக்கு ஆபரேஷன் தேட்டருக்கான ட்ரெஸ்லாம் மாற்றிட்டாங்க. They have already changed everything. சிசேரியன் செய்ய வேண்டியதுனால ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டியதுலாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணியாச்சு. So they have given dressing and they have prepared everything to my wife. ஹாஸ்பிட்டல்னால எங்க வந்து சைன் வாங்கிட்டாங்க. They have got my signature. வந்து எங்க மனைவிக்கு செக் பண்ணிட்டு ஃபிக்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. And then even the date for my என் wife. மனைவி அறையில் இருக்கும் பொழுது When my wife was நான் there, பக்கத்தில்
டாக்டருடைய முகத்தை அல்ல, and not the face of மனைவி டாக்டருடைய வாயை பார்த்து கொண்டு but my wife was looking at his mouth. நேற்று ராத்திரி Last night, காலையில this morning, இயேசுவிடத்தில் maybe டாக்டரை Jesus, பார்த்து என்ன சொல்ல வேண்டும் என்று என் மனைவி கேட்டாள். whatever that my wife requested அது Jesus, ஒரு எழுத்து மாறாமல், ஒரு வார்த்தை மாறாமல் டாக்டரை மனைவியை பார்த்து கேட்டாங்க, என்னமா நாம நிலைமைக்கு ட்ரை பண்ணலாம். without changing any word, the doctor அந்த asked சொன்ன for நொடி பொழுது, normal delivery. அந்த சொன்ன நொடி பொழுது, The moment the doctor கோடி said, கோடி வெளிச்சம் மத்தியிலே இயேசு தன்னுடைய முகத்தை என் மனைவிக்கு தரிசனமாக்கினார். and Jesus was literally seen by my wife. 26 வருடங்களாக தேடி போகாத தெய்வம் என் மனைவியை தேடி வந்து அவரோடு கூட பேசி தன்னுடைய முகத்தை My wife never go after Jesus, but Jesus came looking to my wife. இந்த வார்த்தையை நான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் என்றார். I don't know why God wanted me to tell you this. தேவன் திட்டத்தை தந்தார். If God give a vision, தேவன் அடையாளத்தை தருவார். God will give a sign. குடும்பத்திற்கான அடையாளத்தை நீ காண போகிறார். You will see the ஒரு sign. ஆசீர்வாதத்திற்கான அடையாளத்தை நீ காண போகிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான அடையாளத்தை நீ காண You will see போகிறார். the sign. உன் பிசினஸ் வளர்ச்சியின் அடையாளத்தை, உன்னுடைய தொழிலின் வளர்ச்சியின் அடையாளத்தை, உன்னுடைய ஊழியத்தின் தேவையின் அடையாளத்தை, நீ கட்ட வேண்டிய வீடின் அடையாளத்தை, உன் உயர்வுக்கான அடையாளத்தை, உன் மேன்மைக்கான அடையாளத்தை, உன்னுடைய விரிவாக்கத்திற்கான அடையாளத்தை கர்த்தர் இந்த 8ஆம் மாதத்துக்குள்ளாக அநேகருக்கு அடையாளத்தை தர போகிறார். ஒன்று அல்ல, 2 அல்ல, 3 அடையாளங்களை அடையாளம். God is going to give you a sign for the blessings of your family, for your ministry, for your business, and for everything. It's not going to be one single sign, but many signs. God is going to be filled you and bless you. பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து About the future of என் your children. பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவா ஆகும்? Or what will happen to us என் children? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திட்டம் என்ன? What the plan for my ஆனால் உன்னை children. குறித்து, உன் பிள்ளையை குறித்து நீ வைத்திருக்கிற திட்டத்தை பார்க்கிறோம். But more than the plan that you have for my தேவன் children. பிள்ளையை குறித்து வைத்திருக்கிற யோசனை God has my children. அந்த திட்டத்துக்கான அடையாளத்தை இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு காண்பிக்கப் போகிறார். இயேசுவின் குரலை நீ கேட்கப் You போகிறாய். will hear the voice of Jesus. Amen. சிலர் உங்களுடைய வியாபாரத்துக்கான அடையாளத்தை கேட்டுக்கொண்டு அமர்ந்துள்ளது. Some of you are asking a sign for your business. இந்த சர்வீஸ் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளாய் அந்த அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். Hallelujah. Even before you go back home after this service, God is going to show you a sign for நான் you. ஒரு பிரதர் A brother over here. அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. You are sitting there. பிசினஸ்க்கான ஒரு யோசனையோடு கூட You இருக்கிறீங்க. are thinking about a நான் business. போலாமா வேணாமா, Whether you should go or not. செய்யலாமா செய்யக்கூடாதா, Whether you should do or not. ஆண்டவருடைய திட்டம் என்ன, What's God's ஆண்டவருடைய plan? யோசனை என்ன, What's God's தேவன் plan? சித்தம் இதில் இருக்கா? What's God's இது plan? என்னுடைய திட்டத்தோடு ஒருவேளை போவேனா, இல்லை வெற்றி பெறுவேனா, இல்லை தோல்வி அடைவேனா என்று யோசனையோடு அமர்ந்து கொண்டு You இருக்கிறார். sit at your very thought. இந்த ராத்திரி Tonight. முடிவதற்குள்ளாய் Before the end. அதற்கான அடையாளமும் செல்போன் மெசேஜில் உனக்கு வரப்படுகிறது. God is giving you a sign through your message. மருத்துவர்கள் கைவிட்ட ஒரு நிலைமை, Situation the doctor has given up. இன்னும் இந்த வியாதியை கண்டுபிடிக்காத ஒரு சூழல். Situation doctor cannot find டாக்டர் out. மாற்றி டாக்டர் பார்த்தாச்சு, He has stage doctor after ட்ரீட்மெண்ட் doctor. மாற்றி ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, He has got treatment after இன்னுமே treatment. வியாதிக்கு விடுதலை இல்லை. But there's no deliverance or இதே sickness. வியாதியோடு கூட என் வாழ்க்கையை முடிக்க வேண்டுமோ? Oh, I want to end my life. எனக்கு அன்பானவர் என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அந்த வியாதியோடு கூட தான் மரணத்தை சந்திக்க வேண்டும். Oh, do I need to face death with this sickness? ஒரு மரணத்தின் கலக்கத்தோடு கூட In a death வியாதிக்கு ஒரு கேள்விக்கு பதில் இல்லாமல் with an answer for the sickness. அமர்ந்து கொண்டிருக்கிற Oh, I seated here. அன்பு மகளே, Dear daughter, அன்பு மகளே, dear son, சிஸ்டர் ஆண்டவரோடு கூட பேசுகிறார். I speak in this. உனக்கான அடையாளங்களை நோக்கி வரும். And today there is ஒரு நல்ல 3 அடையாளத்தை நீ கேட்டாலும் நான் அதை உனக்கு வெளிப்படுத்துவேன். God said not just one, even if you ask for 3, I will give you 3 signs. கர்த்தர் திட்டத்தை கொடுத்தார், God will plan. அதற்கான அடையாளத்தை தருவார். He will give you that sign. வேதத்திலே எத்தனை திட்டங்களை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார். God has given plan to many people of God in the Bible. அதற்கான திட்டத்திற்கான அடையாளத்தை அவர்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை And காண்பித்தார். also when they requested for a sign, God gave என்ன them. அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தாரோ Whatever sign that God gave. அந்த அடையாளங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். Hallelujah, God will fulfill. கர்த்தர் அடையாளத்தை கொடுத்துவிட்டு God is giving that sign. நிறைவேற்றாத ஒரு சம்பவம் இந்த வேதத்தில் இல்லை. There is no means in the Bible that God give the sign and never fulfill it. இந்த 2025 ஆண்டு On this 2025, 2026 குள்ளாய்
தங்களை காண்பித்தார்கள். நல்ல கரங்களை ஆண்டவர் காண்பிக்க என்று சொன்னால் அவர் காண்பிப்பார். ஆண்டவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். ஆண்டவர் பொறுப்பை என்றால் அவர் பொறுத்து தீர்வார். ஆண்டவர் உயர்த்து என்றால் அவர் உயர்த்துவார். ஆண்டவர் வாழ்க்கை பெருக்கத்தை சொன்னால் அவர் பெருக செய்வார். அவர் சொன்னா செய்து முடிப்பார். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க. அவர் சொன்னார்னா அவர் செய்வார். அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தானியத்தில் இருக்கிற மனுஷன் யோனத்தானை ஆயுதாரை பார்த்து என்னிடத்தில் ஏறி போவோம், என்னிடத்தில் ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதாரை நோக்கி என் பின்னாலே ஏறிவார். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டி தேவன் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, தேவன் என்ன அடையாளத்தை கொடுத்தாரோ, ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கும்படியான ஒரு அடையாளத்தை கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்தார். ஒரு விசுவாசத்தை பெருக பண்ணினார். ஒரு நம்பிக்கை குருவாய் அவர்களை நடத்தினார். God give them a sign and God will multiply their faith and lead them into the faith. யோனத்தான் சொல்லுகிறார், Jonathan said, கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். God has delivered them into our hand. கர்த்தர் இந்த மலேசியா தேசத்தை இந்த லைன் ஆஃப் ஜூடா கையில ஒப்பு கொடுத்தார். God has given Malaysia. கர்த்தரை அமர்ந்து கொண்டு ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற உங்க கரத்துல இந்த உங்க பட்டணங்களை கர்த்தர் உங்க கரத்துல கொடுத்தார். God has given them into your hand. இந்த மலேசியா தேசத்தின் எழுப்புதல் சரித்திரத்துல In the history of Malaysia's revival, லைன் ஆஃப் ஜூடாவின் வார்த்தை பெயர் இல்லாமல் இந்த சரித்திரம் எழுதி பொருள்க முடியாது. Amen. The name of Line of Judah was set to be in the history. அந்த சரித்திரத்தின் நிகழ்வுல Name of history. The event of history. கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தின் பெயர் எழுதி வைத்திருக்கிறார். God will write your name. எத்தனை பேர் ஆயத்தமாக யோனத்தான் அவர்கள் நான் ஆயுதாரியாய் நான் புறப்படுகிறேன். I will go with Jonathan. கர்த்தர் என்னை குறித்து பெரிய யோசனைகளை வைத்திருக்கிறார். God has a great plan. கர்த்தர் என்னை குறித்து பெரிய திட்டத்தோடு கூட God வைத்திருக்கிறார். has a great plan over my life. முதலாவதாக இது புறப்படுகிற காலம். Now it's time to go forward. இரண்டாவதாக எதிரிக்கு நம்ம யார் என்பதை காண்பிக்கிற காலம். Second, we should reveal ourselves. மூன்றாவதாக தேவன் கொடுத்த திட்டத்துக்கான அடையாளத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரம். Thirdly, God give us the sign for His plan. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க முடிக்க விரும்புகிறேன். Last, I would say something. பாஸ்டர் கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசணும் பாஸ்டர், எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன். Pastor, I was. எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க பாஸ்டர். Some people are coming from far. இன்னைக்கு ஃப்ரைடே வாரதுனால This is Friday. ரொம்ப டிராஃபிக் ஜாமா இருக்கும். It's going to be heavy traffic. ஒரு 12 o'clock மேல ரொம்ப ரோடு ஃப்ரீயா இருக்கும். After 12, it's going to be free. நீங்க ஒரு 11:55 வரையும் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. He said, speak to our 11. அப்படியா? டிராஃபிக்கா இருக்கும் இல்லையா? மனசுட்டா அவங்க டிராஃபிக்ல ஜாம்ல மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்படியா? நீங்க கொஞ்சம் ஜோபன்ட்டு கண்ணை மூடுங்க பாஸ்டர். இப்போ நாங்கள் அப்படியே பேக் எடுத்து பைபிள் தூக்கிட்டு பறந்துடுறது. சொன்ன நேரத்துக்குள்ளாய் உங்களை சிந்தித்து முடித்து உங்களை ஆசீர்வாதம் காண விரும்புகிறேன். ஏனென்றால் கர்த்தர் இந்த ஜெப வேளையை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். இந்த கூட்டத்தின் முடிவில் நீங்கள் ஒரு நிறைவை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய சிந்தனைகளுக்கு கர்த்தர் பதிலை கொடுக்க போகிறார். அநேகர் மீது இயேசு விரல் தொட போகிறது. அநேகரை சொல்லும்போது அநேகருடைய இயேசு குரல நீங்க இந்த ராத்திரி வேலையை கேட்டுட்டு தான் இந்த லைன் ஆஃப் ஜூடா வந்து நீங்க கிளம்ப போறீங்க. கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். தேவையை சந்திக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. அது உற்சாகமா இருங்க. ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறீங்க. அவதான உற்சாகம். பேசிக் கொண்டிருக்கிற கூட்டம் ஒரு ஆராதனை, ஒரு அலங்காராதனை அல்ல. உயிர் சேர்ந்த யூத ராஜசிங்கத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிற கூட்டம் அது ஓடி ஒளிய ஓடாய் கூட்டம் அல்ல. அதை சர்ச்சைகளை எடுத்து நிற்கிற யூத ராஜசிங்கம். நான் சூடாக நான் பேசுகிறேன். பேசி அதே இடத்துல நம்ம செலுத்து முடிக்க போறோம். இப்ப அவர்கள் சொல்றாங்க, யோனத்தான் 13 வசனம். யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுதாரியின் பின்னாலே ஏறினான். And Jonathan fell upon his hand and he with his armor bearer after him, and he fell before Jonathan. ஏன் சார் அந்த சுமாரி பண்றாங்க யோனத்தான்? ஏன் அவன் பைத்தியக்காரன் அதெல்லாம் பண்றான்? Why Jonathan did that? நல்ல போர் வீரர் நினைச்சேன். It is a man of war. நல்ல வைராக்கியமுள்ள ஆளு நினைச்சேன். I thought he's a warrior. ஏன் அப்படி தவழ்ந்து ஏறினாரு? Why was he crowned? நல்ல வீரமா நெஞ்சு நிமிர்த்தி He can go with both
வாய்க்கிற மாதிரி போக வேண்டியதுதானே. He can go for like a இவ்வளவு நேரம் யோனத்தான் அப்படிதான் மென்ஷன் all பண்ணிருக்காங்க. his God was thinking that. தமிழ்நாட்டில் யாரோ ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் யாரோ ஒரு முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் Who is the chief minister in Tamil Nadu? ஊர்ல யாரோ ஒருவர் Oh, one of the தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தன்னுடைய போஸ்டிங் வாங்குறதுக்காக for him to be in a position ரிசார்ட்ல நடந்த அந்த கட்சி கூட்டத்துல in a meeting, அப்படியே தவழ்ந்து போனாரு. this crowded man. அப்படி தரையில அப்படியே தவழ்ந்து போனாரு. Even அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க நினைக்கிறேன். I think it இந்த is. யோனத்தான் பார்த்தா இப்படி போறாரு. Why was Jonathan? ஏன் அப்படி போனார் என்றால் Why? You know why? இதே அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். I would like to read another verse. நான்காம் வசனம். Verse 4. யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்துக்கு போக பார்த்து வடிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. Maybe the passage by which Jonathan sought to go over the Philistines, there was a sharp rock on one side and a sharp rock on the other side. ஒன்றுக்கு பெயர் And name of one போசேஸ், Moses, another one இன்னொருக்கு பெயர் and the name of the other சேனே. Sinek. ஒன்றுக்கு பெயர் போசேஸ், One was Moses, ஒன்றுக்கு பெயர் சேனே. and the one is Sinek. எதிரின் பாளையத்துக்குள்ளாய் Into the character of enemy கர்த்தர் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று to fulfill God's இதயம் plan. உள்ளாக வைராக்கியத்தோடு கூட With a seal at the end, வைராக்கியத்தோடு கூட with a courage, தைரியத்தோடு கூட with a boldness, எதிரின் பாளையத்துக்குள்ளாய் in the character of enemy. புறப்படுகிற யோனத்தான் Jonathan go forward. அவரோடு கூட புறப்படுகிற ஆயுதாய் The Emperor went in. இவர்களுடைய பிரயாணத்தை, இவருடைய பயணத்தை, Their journey. இவருடைய முன்னேற்ற கூடாதபடி For them should not go forward. தடையாய் அந்த ரெண்டு செங்குத்தான பாறைகள் இருக்கிறது. There were obstacles standing before them. அல்லேலூயா. செங்குத்தான பாறைகள் இவருடைய பயணத்தை, இவருடைய முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது. There is a sharp rock which has been an hindrance for them. ஒன்றின் பெயர் One போசேஸ். Moses. போசேஸ் என்றால் Moses அது சறுக்குகிற பாறை. means a path of downfall, slipping fall. ஸ்லிப்பிங் ஸ்டோன். அது பேர் சறுக்குகிற பாறை. பக்கத்துல பார்த்து சொன்னாங்க அது போசேஸ்னா சறுக்குகிற பாறை. பாறை பாறை. Slipping rock. ஸ்லிப்பிங் ராக். அது ஒன்று பேர் சறுக்குகிற பாறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? ஒரு சறுக்குகிற பாறை இருக்கும் பொழுது That is a rock which slips. நான் ஏற்கனவே சொன்னது போல As I told you நான் earlier, பெரிய ஆளு, I'm a great person. நான் பாடி பில்டர், I'm a bodybuilder. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, I'm strong enough. நான் ரொம்ப எல்லாம் படிச்சிருக்கிறேன், I'm well educated. நான் சறுக்குகிற பாறையில நான் நெஞ்சு நிமிர்த்தி தான் நடப்பேன். I can walk boldly. அப்படி நடந்தா If you walk in that way, என்ன அவர் பக்கத்துல இருக்க பாத்துக்கேன் as I never what will happen? என்ன சொல்றாங்க? கீழே வடிக்கு விழுந்து You're going to fall. உன் மூஞ்சி முகர எல்லாம் பேசிடும். புரியுதா? நான் சொல்ல வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நம்மிடத்துல சில காரியங்களை குறித்து நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். You keep boasting about ourselves. நம்முடைய படிப்பை நினைத்து, About our education. என்னுடைய டிகிரியை நினைத்து, About our எங்கிடத்தில் இருக்கிற பணத்தை நினைத்து, எங்கிட்ட இருக்கிற வீடை நினைத்து, என் ஆஸ்தியை நினைத்து, என் காரியை நினைத்து, என்னுடைய குடும்பத்தை நினைத்து சில பெருமையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். We are carrying some brightness. என் டிகிரி என்ன டிகிரி தெரியுமா? What degree I have? நான் இப்ப இருக்கிற இரண்டாவது பொசிஷன் டிசிக்னேஷன் என்ன தெரியுமா? What position? என் பேங்க் பேலன்ஸ் என்ன தெரியுமா? What my bank நான் என்ன balance? ஊர் தெரியுமா? நான் என்ன குடும்பம் தெரியுமா? நான் என்ன ஜாதி தெரியுமா? எந்த தேவையில்லாதவர்களை சுமந்து பெருமைகளை சுமந்து You கொண்டிருக்கிறோம். have been carrying all these things. தேவனுடைய திட்டத்தில் இந்த பெருமைகளை சுமந்து நீ உன் நெஞ்ச நிமிர்த்தி நீ நடந்தீனா If you walk in such a way, God said, சறுக்கிற பாறையை நீ சறுக்கி விடுவாய். you will fall. ஆகவே நான் யோனத்தான், So எங்க Jonathan, அப்பா ராஜாதி ராஜா, yes, my நான் father, சவுலுடைய பிள்ளை, என் குடல ஓடுகிறது ராஜாவின் ரத்தம். I have the blood இந்த of வீரனாய் நான் புறப்படுகிறேன். I will go for as a warrior. ஆனால் அவைகளை குறித்து நாம் பெருமை பாராட்டிக் கொள்ளல. தேவனுடைய திட்டத்தில் சில இடங்களை நம்மை தாழ்த்த வேண்டும். I don't want to boast about it, but I have to humble myself in என்று God's என்னோடு கூட சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. ஒருவரும் சேரக்கூடாத வழியை வாசம் பண்ணுகிற பிதாவின் வலது பாதத்தில் வீற்றிருந்த தேவகுமாரனான இயேசு கிறிஸ்து. Jesus Christ and told me that I am the Father which dwells in all the brightness that no one can dwell. அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது When he came to this earth, அவர் தன்னைத்தானே பெருமை பாராட்டிக்க ஒரு இடம் அவருக்கு அநேக காரணம் இருந்தால் ஒரு இடத்திலும் அவர் தன்னை பெருமை even பாராட்டினார். there's many things that Jesus Christ can be boast or be proud of, but nothing that the Lord carried to be proud நான் of. இருந்த இடம் எது தெரியுமா? You know where I என் live, தகப்பனுக்கு யார் you தெரியுமா? know who's my father,
the மரித்தோர்களை உயிரோடு கூட எழுப்பின I resurrected the dead. குருடர்களை நான் I சுத்தமாக்கினேன் opened the bar. என்று இயேசு தன்னைத்தானே பெருமை பாராட்டிக் கொள்ள அவருக்கு 1000 கோடி காரணங்கள் இருந்த பொழுது Even though there's many reasons that Jesus can boast of. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது God of very அவர் மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்த பொழுது when Jesus came as a man on earth, அவர் தன்னைத்தானே அதாவது கடைசி பரியந்தம் சிலுவை கடைசி பரியந்தம் அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார் Jesus humbled himself up to the cross. இயேசுவை தன்னைத்தானே தாழ்த்துவார் என்றால் அவரை பெருமை பாராட்டிக் கொள்ள ஒன்றுமில்லை. If Jesus himself can humble himself, there's nothing for us to be proud of. அவர்களுக்கு பார்த்து சொல்லுங்களேன், Tell your neighbor, அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், hold their hand and tell. இயேசுவை தன்னைத்தானே தாழ்த்தினார். If Jesus himself humbled himself, நம்மை பெருமை பாராட்டிக் கொள்ள ஒன்றுமில்லை. there's nothing for us to be proud of. எனக்குள்ளா இருக்கிறது எல்லாம் Everything that we have, நாஸ்திகள், my position, என்னுடைய படிப்பு, my education, என் பணம், என் ஞானம், my என் wisdom, உயர்வு, என் பதவி my position, எல்லாம் அதை தேவன் கொடுத்த ஈவு. everything is a gift of God. அவைகளை குறித்து நாம் பெருமை பாராட்டிக் கொள்ள ஒன்றுமில்லை. There's nothing for me to bring. வேகமாய் சொல்கிறேன், யோனத்தான் தன்னை தாழ்த்தினார். Jonathan humbled himself அந்த சறுக்குகிற பாறையை அவர் கடந்தார். and he went through those rocks. ஏன் தேவனுடைய திட்டத்தில் நாம் முன்னேற முடியவில்லை? Why are we not able ஏன் தேவனுடைய திட்டத்தில் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? Why are we still running? ஆண்டவர் எப்போது தரிசனத்தை கொடுத்தார், God gave us எப்போது vision. திட்டத்தை கொடுத்தார், God gave us plan. ஆனால் அதே இடத்துல முடங்கி போய் இருக்கிறேன். Why are we முன்னேற்றம் இல்லாமல் அதே இடத்துல இருக்கிறேன். just என் there? ஊழியர்கள் அதே இடத்துல இருக்கிறது, என் ஜெப வாழ்க்கை அதே இடத்துல இருக்கிறது, என் ஆசீர்வாதம் அதே இடத்துல இருக்கிறது, என்னுடைய அபிஷேகம் அதே இடத்துல இருக்கிறது, என்னுடைய துதி அதே இடத்துல இருக்கிறது, எல்லாம் அதே இடத்துல முடங்கி போன சூழ்நிலையாக இருக்கிறது. Why is all the blessing expected? நாம் தாழ்த்த வேண்டிய இடத்துல இன்னும் தாழ்த்தாமல் இருப்பதனால தான் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் முன்னேற்றம் இல்லை. Because we still haven't humbled ourselves in the place where we're supposed to be humble. யோனத்தான் இடத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை நமக்கு The Spirit of God is கற்றுக் teaching us something from Jonathan's life. நாம் இயேசுவை தானே தாழ்த்துவார் If Jesus என்றால் himself can humble himself, how much more we need to humble ourselves. இந்த நாளிலே தாழ்த்த பெருமைகளை ஒப்புக் கொடுக்க நீ ஒப்புக் கொடுப்பாய் என்றால், If you can humble yourself today and சுய surrender, சுந்தரிக்கு நீ ஒப்புக் கொடுப்பாய் என்றால், if you can surrender yourself to God, சாசத்துல சுயங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். sometimes they're carrying some burdens. செத்தாலும் பிரதர் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், Then I will never see the person. என்ன ஆனாலும் அந்த சிஸ்டர் கிட்ட நான் பேச மாட்டேன், I will never speak to them. அவங்க முகத்திலே நான் ஒழிக்க மாட்டேன். I will never look at them. சில தேவையில்லாத கசப்புகள் வைராக்கியங்களை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். There's some zeal in us. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, பெருமை உன்னை விட்டு விலக வேண்டும், உன்னை தாழ்த்த you வேண்டும். have to humble yourself. யோனத்தான் தாழ்த்தி அந்த சறுக்குகிற பாறை அவன் கடந்தான். And Jonathan into the path. மோசேஸ் என்றால் சறுக்குகிற பாறை, Moses means a skipping rock. சேனை என்றால் அது நெருக்குகிற பாறை. The oppress, the rock that oppress. அல்லேலூயா. நெருக்குகிற பாறையில போய் நீங்க என்னதான் முள்ளு இருக்கிற இடத்துல போய் நீங்க தவறுதா உங்க உடம்பு கிழிஞ்சிடும். If you go to a place full of ஆகவே thorns, அந்த நெருக்குகிற பாறையிலிருந்து எப்படி நம்ம கடந்து செல்லலாம்? how can we go through those? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்களை நம்ம சந்தித்துக் We are கொண்டிருக்கிறோம். facing some சில affliction, பிரச்சனைகளை நம்ம சந்தித்துக் some கொண்டிருக்கிறோம். problem. எந்த இதனால நீங்க பிரச்சனைகளை போராட்டங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? Why are we facing all this problem? நம்ம ஏமா சொல்லுங்க, ஒரு பாவத்தின் நிமித்தம். Because of sin. இரண்டாவதாக நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், இல்லை ஃபேமிலி மெம்பர் யாரோ ஒரு இருக்கிற சிக்னஸ்னால. Because of the sickness of the family. தேர்ட் வழியே இல்லை. Then there's no other நம்முடைய way. பொருளாதாரத்தின் நிலைமை, Because of கடன் finance. பற்றாக்குறை, தரித்திரம். Because of the lackness of finance. நீங்க எந்த பிரச்சனையை யோசித்தாலும் இந்த மூணு கேட்டகரியில நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். If you think any of the problem is going to be either one of it. ஆனால் நான் சொல்லுகிறேன், But let me tell you. மூன்றையும் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிலுவையிலே நமக்காய் செய்து கொடுத்திருக்கிறார். And all these three Jesus overcome to the பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் உனக்காய் பாவம் Jesus working sin for us. எதிரி இல்லாத, வியாதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லா வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். Jesus bore all the sickness for us. நீ ஐஸ்வர்யமாய் செழிப்பாய் இந்த மனுஷ தேசத்தில் வாழ வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு உனக்காய் தரிசனமானார். Jesus became power. 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு எனக்காய் மூன்றையும் செய்து முடித்து விட்டார் என்ற விசுவாசம் உனக்குள்ளாய் இருக்கும் என்றார். If you have the faith that Jesus can accomplish அந்த it, விசுவாசத்தை பரிபூரண உனக்குள்ளாய் வெளிப்படும் என்றார். if you have the faith that God has done இயேசு it, எனக்காய் செய்து முடித்து விட்டார் என்ற உடன்படிக்கையை நினைவு கூறுவாயாக. if you remember that Jesus has done it for you, உன்னை நெருக்கிக் கொண்டிருக்கிற இந்த நெருக்கத்தின் சூழலில் பாறையை நீ கடப்பாய். you will வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை உண்டாகும். பரிசுத்தம் வாழ்க்கை விட்டு விலகும். கடற்கரை இயேசு முறிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறைகள் நீங்கும். உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் கூறுகளை கர்த்தர் முறித்து போடுவார். ஏனென்றால் உனக்காய் ஒரு சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு எனக்காய் செய்து முடித்து விட்டார். இனி நான் அந்த வேதனையின் வாழ்க்கை வாழ வேண்டும். so I don't have to suffer
because Jesus Christ is மலேசியாவிலே கடன் முகத்தோடு கூட நான் வாழ வேண்டாம். I don't have to have financial problems. வரவுடன் செலவு அதிகமாக இருக்கிற இந்த பற்றாக்குறை வாழ்க்கையில வேண்டாம். I should not live in lightness. என்று நீ இயேசுவை எனக்கு செய்து முடித்து விட்டார் என்ற விசுவாசம் இருதயத்துக்குள்ளாய் 100% 100% believing that Jesus has done everything for me. இருக்கும் என்றால் If you have faith, இருக்கிற பாறையை கடந்து செல்வார். you will go through this rock. கடைசியா Lastly, இவர்கள் போறாங்க. they went. ஏலிமா என்று சொல்ல பொழுது When they say this one, யோனத்தான் Jonathan ஆயுதாயும் and his armor bearer, ஏறி போகிறார். they went forth. அவர்கள் ஏறி போகிறார். They climbed. இது கடைசியாய் ஒரு காலத்தை சொல்கிறது. Let me tell you, இது மேலே ஏறி போகிற காலமே. it's a time for us to நான் சொன்ன go. வார்த்தை உங்களுக்கு புரியல நினைச்சேன். புரிஞ்சிருந்தா நீங்க எப்படி கையை தட்டிருக்க மாட்டீங்க. இனி உனக்கு இருக்கிற இடம் எந்த இடம் அல்ல. இனி பாதாளத்தின் இடம் அல்ல. இனி குழியின் பாதையில் இருக்க போவதில்லை. கர்த்தர் உன்னை உயர்த்திற்கு, கர்த்தர் உன்னை மேன்மையான இடத்திற்கு, கர்த்தர் உன்னை உயர்த்திற்கு ஏறி போகிற காலத்துக்குள்ளார் தன்னுடைய காயப்பட்ட கரத்தினால் உன்னை கரம் பிடித்து கர்த்தர் ஏறி போக செய்ய போகிறார். அன்பு மகளே, இனி நித்தியான இடங்களில் இருக்க போவதில்லை. பாதாளத்தின் வாழ்க்கையில் இருக்க போவதில்லை. அந்த குறைகளுக்குள்ளார் நீ இருக்க போவதில்லை. தேவன் உன்னை உயரத்திற்குள்ளார் ஏறி போக செய்ய போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில இந்த 8ஆம் மாதத்தின் முடிவுக்குள்ளார் ஏறி நின்று கர்த்தருக்கு சாட்சியால் கர்த்தருக்கு உன் குடும்பம் இருக்கிறதை சரியான இடங்கள் அல்ல. கர்த்தர் உன்னை கொல்லும்படியில மலை உச்சியில உன்னதமான இடங்களிலே கர்த்தர் உன்னை ஏறி போக செய்ய போகிறார். நீ கண்ணீரின் பாதை அல்ல மகளே. நீ பற்றாக்குறை சூழல் அல்ல. வனாந்தரத்தின் வாழ்க்கை அல்ல. எந்த தரித்திரத்தின் சூழல் அல்ல. கடனுடைய கீழே தள்ளிக் கொண்டிருக்கிற வேலையில உன்னை கரம் பிடித்து உன்னை வேலைக்குள்ளார் அழைத்து செல்ல ஒருவர் உன்னை உள்ளங்கையிலே வாய்த்து உன்னதமான திட்டத்தை அவர் எழுதியிருக்கிறார். நீங்கள் ஏறி போக போறீங்க. உங்கள் ஆசீர்வாதம் ஏறி போக போகிறது. உங்களுடைய சுகம் ஏறி போக போகிறது. உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். வேலை ஸ்தலங்களிலே உங்களை தேடி வந்து உயர்வுக்கான அந்த ப்ரமோஷன் லெட்டர்ஸ் அநேக கர்த்தர் கொடுக்க போகிறார். அநேகருடைய பொருளாதாரம் உயர போகிறது. அநேகருடைய நிலைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஏறி போகிற காலத்தில் அல்லேலூயா கர்த்தர் நம்மை ஏறி போக செய்ய போகிறார். நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஏறி போக செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய இருக்கிற இடங்களிலே நிறையாயிற்று முடங்கி போன இடத்துல நீ முடங்கி உன் வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தர் விரும்பவில்லை. இதே இடத்துல இருந்து இதே பகுதியில இதே பட்டணத்துல உன்னை சுற்றி இருக்கிற சத்திரங்களுக்கு மத்தியில உன்னை உயர்த்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி சத்திரங்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினவர் உன்னை உயர்த்தி உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ எந்த வைராக்கியத்தோடு கூட வந்திருந்தாலோ உன் நிலைமை மாறப் போகிறது. உன் சூழல் மாறப் போகிறது. நீ இருக்கிற இடத்தில் மாறப் போகிறது. இனி தாழ்வான பகுதியில தவழ்ந்து கொண்டிருக்கிறவராய் உன் கால்கள் நிற்க போவதில்லை. மலை உச்சியில கொடுமுடியில மோசேக்கு முகமுகமாய் தரிசனமான இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மலை கீழா இருந்தார்கள். சிஷ்யர்கள் அதற்கு நடுவில் இருந்தாங்க. ஆனால் மோசேவோ அழைக்கப்பட்ட மோசேவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மோசேவோ கொடுமுடியில கர்த்தர் உயர்த்தி உன்னோடு கூட இடைப்பட்டது போல இந்த மலேசிய தேசத்துல உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில உன்னை ஏறி போக செய்து உயரத்துல உன்னை வைத்து அழைத்து பார்க்க விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை உயர்த்தி போகிறார். நீ ஏறி போகிற காலம் இது. 7ஆம் மாதம் இருந்தது போல 8ஆம் மாதத்தின் முடிவில் நீங்க இருக்க போவதில்லை. இந்த 8ஆம் மாத துவக்கத்தில் இருந்தது போல 9ஆம் மாதத்தின் செப்டம்பர் துவக்கத்தில் நீங்கள் இருக்க போவதில்லை. உங்கள் நிலை உயரும். கர்த்தர் உன்னை ஏறி போக செய்வதா ஏறி சென்று யோனத்தானும் ஆயுதாயும் அடித்த அடியில முதல் அடி அடிக்கிறாங்க. 20 பேர் அவர்கள் மந்தில விழுதாங்க. 30,000 சேனைகள் மத்தியில முதல் அடியில வெறும் 20 பேர் தான் விழுந்தாங்க. நீங்கள் ஆனால் அவர்கள் முதல் அடி அடித்த பொழுது அந்த 20 பேர் விழுந்த பொழுது பூமி அதிர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பூமி அதிர்ந்ததா? பூமி அதிர்ந்ததா? வசனம் சொல்லுகிறது. அந்த பூமி அதிர்ச்சி அது தேவனால் உண்டான காரியம். நீ எடுத்து வைக்கிற ஒரு அடியை கடப்படுத்தி உன்னோட கூட இணைந்து செயல்பட பரலோகத்தின் சேனைகள் ஆயத்தமுள்ளதா இருந்தது. இந்த பரலோகத்தின் பகுதியில இந்த கலம் பகுதியில நீ எடுத்து அடிக்கிற முதல் அடியை கடப்படுத்தி நீ விசுவாசத்துல
ஜபத்துல நீ தேவனை கேட்டு வைராக்கியமா அடிக்கிற முதல் அடியை பலப்படுத்தி உன்னோடு கூட இணைந்து யுத்தம் செய்ய பரலோகத்தின் சேனை ஆயத்தமுள்ளதாக இருக்கிறது. எதிரின் பாளையத்தில் இருக்கிறவர்கள் சிதறை ஓடுவதை உன் சொந்த கண்களால் காணும்படியாக கர்த்தருடைய முயற்சி எதிரியை முறியடித்து கர்த்தர் உண்மையுள்ளவராக. முதல் அடி 20 பேர் விழுந்தாங்க. ஆனால் தேவன் அந்த இடத்துல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டு பண்ண ஏதோ சொல்கிறது தேவனால் உண்டான காரியம். இனி உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற போகிற ஒவ்வொரு காரியமும் அது தேவனால் உண்டாக போகிறது. உங்கள் குடும்பத்தில் நடைபெற போகிற காரியம் அது தேவனால் உண்டாகிறது. மனுஷன் செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். கோடி கோடி மகிமையான காரியங்களை தேவன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உன் குடும்பத்தில் செய்ய போகிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உன் ஊழியத்தில் இந்த லைன் ஆஃப் ஜூடாவில் ஒவ்வொரு தரிசனங்களையும் கர்த்தர் தன்னுடைய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர்கள் செய்ததை பார்த்து கடத்தல் பாருங்க. அந்த மலேசியா தேசத்தில் முழுவதும் இருந்து பயந்து ஒளிந்து மாதிரி மரத்தடியில ஒளிந்து கொண்டிருக்கிற சவுல்கள் இந்த வைராக்கத்தை பார்த்து இந்த யுத்தத்தை பார்த்து இவர்கள் அடிக்கிற அடியில விழுகளை பார்த்து எதிரி சிதறி ஓடுகிற காட்சிகளை பார்த்து மலைகளிலே பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற சவுல்கள் உங்களோடு கூட இணைந்து இந்த லைனா ஜூடாவோடு கூட இணைந்து தரிசனத்தில் இணைந்து இந்த திட்டங்களை தேவன் இந்த மலேசியாவில் செய்யும்படியாக ஒளிந்து கொண்டிருக்கிறவரை கர்த்தர் புறப்பட செய்ய போகிறார். சவுல் அவரோடு கூட இருந்த கூட்டத்தார் தேவனோடு கூட இணைந்து எதிரியை முறியடித்தார்கள். கர்த்தர் காரங்களை இணைத்து கர்த்தர் திட்டங்களை இணைத்து கர்த்தர் சபைகளை இணைத்து ஊழியத்துல ஒரு தரிசனத்துல தேவனுடைய திட்டத்துல இந்த மலேசியா தேசத்துல இந்த தெற்காசிய பகுதியில ஒரு பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் யோர்தானா இந்த லைன் ஆஃப் ஜூடாவை புறப்பட செய்கிறார். இந்த லைன் ஆஃப் ஜூடாவை கூட இணைத்து புறப்படுகிற ஆயுதங்களை கர்த்தருடைய அழைக்கிறார். தேவனுடைய திட்டத்துல தேவன் ஆசீர்வாதத்தோடு கூட ஊழியத்தோடு கூட சபையோடு கூட இணைந்திருந்தார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அவருக்கான திட்டத்தை தருவார். திட்டத்துக்கான அடையாளத்தை தருவார். எதிரிக்கு உன்னை யார் என்று காண்பிப்பார். இருக்கிற இடத்துல இருந்து உன்னை ஏறி போக செய்து எதிரியை முறியடித்து உன் கருத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து தன்னுடைய திட்டத்தை உன்னை கொண்டு இந்த பட்டணத்தில் நிறைவேற்றுவார். கர்த்தர் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். இதோ உன்னை ஆராதனையில வந்து ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஆராய்ச்சிட்டு வார்த்தையை கேட்டு கடந்து செல்வதற்காக கர்த்தர் உன்னை அழைத்துக் கொண்டு வரவில்லை. இந்த ஃப்ரைடே ஈவினிங் சர்வீஸ்க்கு உன்னை கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் செய்யும்படியால் உன்னை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படியால் கர்த்தர் உன்னை ஒரு போர் வீரனாய் கர்த்தர் புறப்பட செய்ய அவர் வந்தியுள்ளவராக இருக்கிறார். உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிற திட்டத்தை அவர் உன்னை கொண்டுதான் செய்வார். உன்னை சென்று நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை அவர் உன்னை கொண்டுதான் நிறைவேற்றுவார். அதற்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்தார். அபிஷேகத்தை கொடுத்தார். அதற்கு தான் உனக்கு வேறுபட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். உன்னை வேர்பிரித்தெடுத்து இந்த பகுதியில இந்த பகுதியில உன்னை வேர்பிரித்தெடுத்து இந்த நாயகம் ஜூடாவோடு கூட இணைத்ததற்கு கர்த்தருக்கு ஒரு முகாந்திரம் வந்து மாலை வேளையில யோனத்தானோடு கூட நீ புறப்படுவாயிருப்பா. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நிறைவேற்றி நம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை இந்த தேசத்தில் இந்த பட்டணங்களிலே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய இயேசுவின் இந்த மலேசியாவை சொந்தமாக்கும்படியாக கர்த்தரை பயன்படுத்திக் கொண்டார். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பெரியவர் முதல் சிறியவர் வரை பெண்கள் ஆண்கள் யாரா இருந்தாலும் சரி ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சு, அபிஷேகம் பண்ண எத்தனை வருஷம் ஆச்சு, இந்த சபையில ஊழியத்தோடு இணைந்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. ஆனால் இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் யோனத்தானோடு கூட புறப்படுகிற ஆயுதவாளியாய் கர்த்தர் புறப்பட செய்து அவருடைய பெரிய திட்டத்தை கர்த்தர் இந்த பட்டணங்களை நிறைவேற்றுகிறார். கண்களை மூடி வாழ்க்கையை எதிர்பார்க்கிறது. ரெண்டு கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி நல்ல நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை நல்லா உயர்த்துங்க. நல்ல சத்தத்தை உயர்த்துங்க. 2 நிமிஷம் நான் அழைத்தால் உன் வாழ்க்கை மாறும். நான் தொட்டால் உன் சூழ்நிலைகள் மாறும். உன் நிலைமைகள் உயரும். உன் பற்றாக்குறைகள் விலகும். உன் காரியங்கள்
அநேகருடைய வாழ்க்கை இந்த 8ஆம் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளாய் ஒரு பெரிய மாறுதலை அநேக சூழலை கர்த்தர் மாற்றப் போகிறார். நீ சிந்தனையில, உன்னுடைய செய்கையில, உன்னுடைய ஞானத்திலே யோசிக்க முடியாத அநேக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உன் குடும்பத்திலே நடக்கும். உன் கண்கள் அதை காணும். இந்த சபையில அப்படிப்பட்டதான அற்புத நிகழ்வுகளை கர்த்தர் மீண்டும் எழுப்பி இன்னும் அநேக லட்சங்கள் நல்ல தலைமுறையாக நன்றி சொல்கிறோம். மாலை வேளையில் தினம் சூடாக பிள்ளைகளாகவே நீ சந்தித்து அவரோடு நீ பேசி அவரை தொழுதலுக்காக செவியில் விழுந்துள்ள சத்தத்திற்காக பிள்ளைகளை குறித்து வைத்திருக்க சத்தம், அவரோடு கூட நீ பேசின சத்தம், அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்து அவருடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்யும் என்று நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு அவர்கள் நிறைவினால, ஐஸ்வர்யத்தினால, திரட்சினால நிரப்பப்படுவதாக ஒருவரும் குறைவோடு கூட இங்கே கடந்து போகக்கூடாதப்பா. ஒவ்வொருவரின் நிரப்பணப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, அவர் தேவைகளை சந்திக்க, பிள்ளைகளை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்ய எங்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் கொடுத்ததை நாம் சூடாமுக்காக தரிசனத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக, சபைக்காக மக்கள் தலைமுறையாக தேவனுக்கு தளபதிகளாக இருந்து ஊழியம் செய்கிற இந்த குடும்பத்தை எங்களுக்கு அந்தவரே ஆசீர்வதிக்கிற தகவல் ஸ்தானத்தில் மேய்ப்பராய் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படும், கிளை சபைகள் ஆசீர்வதிக்கப்படும், ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அந்தவரே பாஸ்டர் ஜேசன் அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்தவரே கடந்த நாட்களில் ஏற்பட்ட பலவீனத்தின் மத்தியில் உடைய பலன் அவரோடு கூட இருந்து பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. அந்தவரே பாஸ்டர் பெட்ரோஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்தவரே பாஸ்டர் பிரேனுக்காக உமக்கு பிரேசனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயருக்காக, ஆர்டிஸ்டுக்காக, பிள்ளைகளுக்காக, அந்தவரே தரிசனத்தில் இருக்கிற உடனுடன் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.